हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जानकी कांत स्मरणं जय जय राम राम। सद्गुरुमूर्ति की जय। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरुवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननम्। दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां ददाना हस्तैनैकेन पद्मं सितमपि सुखं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना असमाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। नयन्ती सङ्कोचं सरसिजरुजं दिक्परिसरे सजन्ती लौहित्यं नखकिरणचन्द्रार्धखचिता। कवीन्द्राणां हृत्कैरवविकसनोद्योगजननी स्फुरन्ती कामाक्ष्याः चरणरुचिसन्ध्या विजयते। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। पिपीलिकाग्रहजातं वाल्मीकिरितिविश्रुतं कविमुख्यम् रामायणस्य जनकम् उपास्महे सततं क्षेमाय। आञ्जनेयमदिपाटलाडनं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेदसादासीत् साक्षाद् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकवासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम्। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यान् सहस्रचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यम्। धृत्यार्तिहं प्रणतपालभवाप्तिपोदं वन्दे महापुरुषा ते चरणारविन्दम्। शान्तं पद्मासनस्थं सुरमुनिविनुतं मैथिलीं वामभागम् रुद्रादिसुरविनुतं गुरुसार्वभौमं श्रीरामचन्द्रं भजे। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய பாலகாண்டம் ராமாயணம் பூரா சொல்லிடுறது. பகவான் பகவத்கீதையில சொல்றத தன்னுடைய மாயை அப்படின்னு சொல்லிக்கிறான். மாயைய நம்ம தான் பயப்படுறோம். பகவான் மாயை சொல்லிக்கிறத என்னோட மாயா அப்படின்னு ரொம்ப அதுக்குள்ள அபிமானம் கொண்டுண்டே சொல்ற. தேவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா. என்னோட மாயை ரொம்ப தாண்டறதுக்கு கஷ்டமானது. ஆனா யாருக்குன்னா யாரு எங்கிட்ட அவளை ஒப்படைக்கலையோ அவளுக்கு.
அப்ப அவனுக்கிட்ட அவன்கிட்ட அந்த ஈகோவை ஒப்படைச்சிட்டோமானா, பகவான் கிட்ட ஈகோவை ஒப்படைச்சிட்டோமானா, அவ ஈஸியா அந்த மாயை தாண்டிடுறாள்னு பகவானே அடுத்த வரி சொல்றான். மாமேவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏஷாம் தரந்தி தே. அந்த மாயை அவ தாண்டிடுறா, சுலபமா தாண்டிடுறா. அப்ப பகவான் கிட்ட ஒப்படைக்க வேண்டியதுதான் இருக்கு. எதை ஒப்படைக்கிறது? சரணாகதி அப்படின்னு சொல்றத என்ன, சரணாகதி சொல்றத அத்வைதம் அல்லான்னு சொல்லுவா. சரணாகதி இல்லை, அத்வைதத்துல சரணாகதிங்கிறது இல்லைன்னு சொல்லுவா. ஆனா வாஸ்தவமா அத்வைதம்ங்கிறதுல பக்கா சரணாகதிங்கிறது இருக்கு. எப்படி இருக்கும்? என்ன விட வேறொரு வஸ்துங்கிறது இருந்தா தானே சரணாகதி பண்றதுக்கு இருக்கு. இப்ப நான் யார்கிட்ட சரண்யன் ஒருத்தன் இருக்கணும், சரணாகதன் ஒருத்தன் இருக்கணும், அப்பத்தானே சரணாகதிங்கிறது இருக்கும். அங்க துவைதம் இல்லைன்னா விசிஷ்ட அத்வைதம் வந்துடுறது. அத்வைதத்துல எங்க போய் சரணாகதி அப்படின்னு கேட்டா அத்வைதத்துல இருக்கு. எங்க இருக்குன்னா, எப்படி இருக்குன்னா, அத்தியாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால, அத்தியாசம் சொன்னா ஆரோபிச்சுக்கிறது, சூப்பர் இம்போசிங். பிரம்மசூத்திரம் பாஷ்யம் ஆரம்பிக்கிறச்சே ஆச்சாரியால் ஆரம்பிக்கிறது 4 சூத்திரத்தை பிரதானமா எடுத்துக்கொண்டு பாஷ்யம் ஆரம்பிக்கிறார். அந்த பாஷ்யத்துக்கு பெயரே அத்தியாச பாஷ்யம்னு பேர். யுஷ்மதஸ்மத் பிரத்ய கோச்சரம்னு சொல்லி ஆரம்பிக்கும். அதுக்கு அத்தியாச பாஷ்யம்னே பேரு. அத்தியாசம்னா ஆரோபிச்சுக்கிறது, ஒன்னு இன்னொன்னா பாக்குறது. பகவான இருக்கிறது பூரா சர்வத்திர இடத்திலையும் வியாபிச்சிருக்கிறது பகவான் தான் அப்படின்னு தெரியாமல் திரோபாவம் அப்படிங்கிற அந்த பகவானுடைய இன்னொரு கிருத்தியம் தான் அது. அதை தெரிஞ்சுக்காமல் எல்லாம் வேற 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 வேறையா பாக்குறதுக்கு அத்தியாசம்னு பேர். வேற வேறையா பாக்குறது, அதாவது ஒன்னா பாக்குறது இல்லை, எல்லாத்தையுமே தனித்தனியா பாக்குறோம். கை அப்படின்னு எடுத்துட்டா 5 விரல் இருக்கே அப்படின்னு தனியா பாக்குறோம். சரீரம் அப்படின்னு எடுத்துக்கிறது கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, வயத்துக்கு பசிக்கிறதுங்கிறா. வயறு என்னுடைய உடம்பு விட்டு வேறையாவா இருக்கு? நம்ம சொல்றதே வயத்துக்கு பசிக்கிறதுன்னு சொல்றத வயிறு அப்ப சரீரத்தை விட்டு வேறையாவா இருக்கு? பசிக்கிறதுங்கிற ஸ்டேட்மெண்ட் சொன்னா போதும் இல்லையா? இந்த சொல்றதையே அதுக்குள்ள ஒரு துவைதத்தை கற்பிச்சுண்டு இந்த அத்தியாசத்தை பண்ணிட்டு இருக்கு. அப்ப எதுக்கு சரணாகதி? என்ன சரணாகதி பண்றதுன்னா இந்த அத்தியாச பாவத்தை சரணாகதி பண்றது, இந்த துவைத பாவத்தை சரணாகதி பண்றது. இந்த துவைதத்தையே அப்படியே பிடிச்சு பகவானுடைய காலில் கொண்டு போட்டா அங்க துவைதம் பகவானுடைய காலடியில மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் துவைத சிந்தை இருக்காது, எண்ணங்கள் இருக்காது. அப்ப சரணாகதிங்கிறது எதுக்குன்னா தாட்ஸுக்கு சரணாகதி. தாட்ஸ் அப்படியே கொண்டு பகவான் கிட்ட கொடுக்கறதுலதான் சரணாகதிங்கிறது அத்வைத பரமா வருது. ஏன்னா அந்த பொய்யான போலியான ஒரு நான் உருவெடுத்து வந்துடுறது. அது எப்படியோ உருவெடுத்து வந்துடுறது. அந்த உருவெடுத்து வரது அதுல 3 விஷயம் சொல்றது மாயான்னு அது பிரதானமா மாயான்னு சொல்லிட்டு. அப்ப மாயின்னு இருக்குன்னா அந்த மாயை எப்பவுமே 3 தரமா இருக்கும். குணமயி மாயா அப்படின்னு தான் பகவான். என்ன குணங்கள்? என்ன குணங்கள்? 3 குணங்கள். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம். இந்த 3 குணத்தோட கலந்திருக்கப்பட்ட மாய பகவானுடைய காலடியில போடுறதுதான் சரணாகதி. அது ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய பாலகாண்டத்துல நன்னா பார்த்துடலாம். ஏன்னா ராமாயணத்தை சொல்றத எல்லாருமே சொல்றது சரணாகதி சாஸ்திரம், சரணாகதி சாஸ்திரம், சரணாகதி சாஸ்திரம். கம்பனும் சொன்னான். கம்பனும் ஆரம்பத்திலே இந்த சரணாகதியாத்தான் சொல்றான். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை நிறுத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாடுடையவன் அவர் தலைவன் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு சரண் நாங்களேன்னு சொல்றத எல்லா இடத்துலயுமே ராமாயணம்னு சொல்லியாச்சுன்னா சரணாகதின்னு வந்துடுறது. பாகவதத்துல சுகபிரம்ம ரிஷி ராமாயணத்தை சொல்ல ஆரம்பிச்சார். நம்மே குருவர்த்தே தெக்தராஜ்யோ வெச்சரத அனுவனம் பத்மபத்யாம் பிரியாயாக பாணிஸ்பர்ஷ அக்ஷமாபியாம்.
மிருதித பதருஜோயோ ஹரீந்திரானுஜாபியாம் வைரூப்யா சூர்பணக்யாக பிரிய விரக ருஷா ரோபித ப்ரூ விஜృంభஸ்தாப்தி பத்த சேது கலதவ தகனோ கோசலேந்திரோ அவதான்னு அந்த கோசலேந்திரன் எங்களை காப்பாத்தட்டும்னு கோசலேந்திரனுடைய காலில் விழுந்துட்டார், சரணாகதி பண்ணிட்டார் ஸ்ரீ சுகர். ராமாயணம் தொட்ட இடத்துல எல்லாமே சரணாகதியா இருக்கு. அதனாலேயே வைஷ்ணவத்துல சொல்றது ராமாயணத்தை சரணாகதி சாஸ்திரம்னு சொல்லுவா. அது தனியா எடுத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை, சரணாகதி தான். அப்ப எதுக்கு சரணாகதினா இந்த மூணு குணமயமா இருக்கக்கூடிய மாய பகவான் கிட்ட ஒப்படைக்கிறதா ராமாயணம். எதுன்னு சரணாகதி. அதுல பாலகாண்டத்துல பார்த்தீங்கன்னா இந்த மூணையும் பகவான் பண்ணிடுறார். இந்த 3 குணத்தையும் பகவான் அப்படியே ஏத்துடுறார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், சாக்கடையும் கங்கையும் தனித்தனியா இருக்கிறது அடிக்கதான் சாக்கடைன்னு ஜனங்கள் வெறுப்பா, கங்கைன்னு ஜனங்கள் அதை புரோக்ஷணம் பண்ணிப்பா, ஸ்நானம் பண்ணிப்பா. ஏதாவது ஒரு இடத்துல இந்த கங்கையும் சாக்கடையும் கலந்துடுத்துன்னா அப்புறம் அந்த சாக்கடைக்கு தனியான ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்காது, அதுவே அப்புறம் கங்கையா மாறிடும். அப்புறம் அந்த சாக்கடையை சேர்த்தே ஜனங்கள் புரோக்ஷணம் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுவா அப்படின்பா. அதே மாதிரி சத்துவகுணமாகட்டும், ரஜோகுணமாகட்டும், தமோ குணமாகட்டும் எல்லாம் வெவ்வேறையா பார்க்கறதுனாலதான் வேறையா தோணுறதே தவிர அது வேறையே கிடையாதுங்கிறது. அது அடைய வேண்டியது அந்த குணாதீதத்தை அடைஞ்சிட்டோமானா தெரிஞ்சிடும். இதுக்கும் பரமஹம்சர் சொல்றார், ஒரு வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா வீட்டுல 3 நிலைகள் இருக்கு. கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலை, அதுக்கப்புறம் மொட்டை மாடி. இந்த கீழ்நிலை அப்படிங்கிறது தமோ குணம், நடுநிலை அப்படிங்கிறது ரஜோகுணம், மேல்நிலை அப்படிங்கிறது சத்துவகுணம், அதுக்கு மேல் இருக்கிறது மொட்டை மாடி என்கிற நிர்குணம். அப்படி மொட்டை மாடிக்கு வந்துட்டோமானா சொல்றாரு பாருங்கோ, எவ்வளவு பெரிய விஷயத்த கமுக்கமா சொல்லி முடிக்கிறார் பாருங்கோ. இந்த மொட்டை மாடிக்கு வந்துட்டோமானா, மொட்டை மாடி பண்ணிருக்கிறதும், மொட்டை மாடியில பித்தி இருக்கும் இல்லையா, சின்ன மதில் எல்லாம் கூட இருக்குமே, ஃப்ளோர் இருக்குமே. எந்த மண்ணு கல்லு சிமெண்ட் வச்சு இந்த மொட்டை மாடி பண்ணிருக்காளோ அதே மண்ணு கல்லு சிமெண்ட் வச்சுதான் கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலை பண்ணிருக்கான்னு தெரிய வந்துடும். அப்படி சொல்லிட்டு சொல்றார், பரபிரம்மத்தை நிர்குண ஸ்திதியை அடைஞ்சிட்டோமானா இந்த குணமுள்ள மாயையும் திரிகுணங்களும் எல்லாம் ஒண்ணுதான், பகவான் தான் அப்படிங்கறதே தெரிஞ்சிடுங்க. இதுக்கு இன்னும் சொல்றார், வேறொன்னும் இல்லை. மத்தியானம் 12 மணி சமயம் சூரியனை போய் பார்த்துட்டு வந்துட்டோமானா இந்த சூரியனை பார்த்துட்டு உள்ள வந்த எங்க பார்த்தாலும் சூரியனுடைய அந்த நிழலே தெரியும் என்கிற மாதிரி பகவானை அடைஞ்சாச்சானா லோகத்துல மற்ற ஒரு விஷயமும் வேறையா தெரியாது, எல்லாமே ஈஸ்வரனா தான் தெரியும். அவர் ராமாயணத்துல இது என்ன எங்க வருதுன்னா, ராமாயணத்துல பாலகாண்டத்துல பகவான் 3 ஸ்திரீகளுக்கு அனுகிரகம் பண்றார். 3 ஸ்திரீகளுக்கு, தாட்டகா, அப்புறம் அகல்யா, இன்னொன்னு சீதா. தாடகை தமோ குணமானவள். அந்த தமோ குணமா இருக்கக்கூடிய தாடகைக்கு யுத்தம் என்கிற தமோமயமான ஒரு விஷயத்தை வச்சு அந்த தாடகையினுடைய பூஜையை ஏத்துக்கிறார், தாடகையை ஏத்துக்கிறார். அகல்யை ரஜோமயமானவள், ரஜோகுணம் உள்ளவள். ஏன் ரஜோகுணம் உள்ளவள் நான் சொல்றேன்னா, கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டா, இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஒரு ஆசை வந்துருத்து, இல்லை கொஞ்சம் தெரியாதவரை போல நடிச்சா, ஏதோ எல்லாம் விட்டுருங்கோளே. கௌதமர் ஆசிரம கதையா பார்த்தோமானா, கௌதமர் ஆசிரமத்தை விட்டு கிளம்பி போனோடனே இவள் சும்மா இருக்கல்ல, தமோ குண ரஜோ குணத்தினுடைய பிரகிருதத்தை பகவான் பகவத்கீதையில சொல்றத இதைத்தான் சொல்றார். அர்ஜுனா, அதாவது குணத்திரய விபாக யோகம் அப்படின்னு ஒரு யோகத்துல பகவான் சொல்றார், அர்ஜுனா 2 குணங்கள் சும்மா இருக்கும். தமோ குணமும் சும்மா இருக்கும், சத்து குணமும் சும்மா இருக்கும். தமோ குணம் காரணமே தெரியாம அஜ்ஞானத்துல சும்மா இருக்கும், தூங்கிட்டு கிடக்கும். சத்துவகுணம் காரணம் தெரிஞ்சுண்டு ஞானத்துல, ஒரு விதமான ஞானத்துல, பூர்ண ஞானம்னு சொல்ல முடியாட்டானாலும் ஒரு விதமான ஞானத்துல அமைதியா இருக்கும். ஆனா ரஜோகுணம் என்னத்தையாவது பண்ணிட்டே இருக்கும், பண்ண வச்சுட்டே இருக்கும்.
ஒண்ணும் இல்லை வச்சுக்கோங்களேன், சும்மா இருக்கிறத அப்படியே காலாட்டுவா. அது ரஜோகுணம் தான். எங்கேயாவது போனோம் அப்படியே சும்மா தோணல் வரும். இங்கே இருந்து போர் அடிக்கிறது, எங்கேயாவது கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி, இது ரஜோகுணம். எங்கேயாவது போனோம், என்னையும் பண்ணணும் என்று இன்னும் எல்லாத்துக்கு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன், நல்லா சாப்பிட்டுருப்பா, சாப்பிட்டு கை கிளம்பிட்டு வந்து உட்காந்துட்டு இருப்பா, என்னாவது திக்கணும்னு தோணுறது. இதுதான் இது ரஜோகுண பிரகிருதி. இது நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னாவது வாயில போட்டு நமக்கு இடம் தோணுறது, இதெல்லாம் ரஜோகுணம். அப்போ இந்த ரஜோகுணம் சும்மா இருக்கல, சும்மா இருக்காது. அதனால அகல்யாவும் சும்மா இருக்கல. இந்திரன் அனுகிரகம் பண்றதுக்குன்னு வந்திருக்காரு. அவன் வந்து அனுகிரகம் பண்ணிருப்பான், இவள் போய் அனுகிரகத்தை வாங்கிண்டான். இந்திரன் அகல்யாக்கு குரு, அகல்யாக்கு இந்திரன் குரு. என்ன பகவான காட்டி கொடுக்கறதுக்கு யாரெல்லாம் ஒரு அணுவையாவது அசைச்சு போடுறாளோ அவ குருதான். அப்படி இருக்கிறத இப்ப துருவ சரித்திரம் அப்படின்னு எடுத்துட்டா, துருவ சரித்திரம் எல்லாருக்கும் நிறைய தெரியும், கேள்விப்பட்டிருப்பேன். சுனிதி சுருச்சி அப்படின்னு 2 அம்மா துருவனுக்குன்னா, அந்த சுருச்சி அப்பா மடியில உட்கார முடியாதுன்னு சொன்னாலே அவள் குரு. நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது கஷ்டப்படுறோம் அப்படின்னா அந்த கஷ்டம் துக்கம் எல்லாமே குரு. பாடம் கற்பிக்கிறது. உலக வாழ்க்கையினுடைய அசாஸ்வத தன்மைய பாடம் கற்பிக்கிறது அது குருவா இருக்கு. அதனாலேயே பொதுவா சொல்லுவோம் அனுபவம் குருன்னு சொல்லுவோம். அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கை அனுபவம் ஒவ்வொன்றும் ஒரு குரு. அப்படி இந்திரன் அகல்யாக்கு குரு. என்ன, அவன் அகல்யா பகவான அடையறதுக்கு அவனோட கருவியா இருக்க. அப்படி அவள் போய் அனுகிரகத்தை வாங்கிண்டான். உட்கார்ந்த இடத்துல இருந்தா கிடைச்சிருக்கும், அது போய் அனுகிரகம் வாங்கிட்டாங்கிறதுனாலேயே ரஜோகுணம். ஆனா ராமரை பாருங்கோ, அந்த ரஜோகுண பிரகிருதமுள்ள அகல்யாவ தன்னுடைய பாத ரஜசால ஏத்துண்டார். இது 2வது குணத்தை சொல்லிட்டேன். அதுவும் 3மே ஸ்திரீகளா இருக்கு. ஸ்திரீகள்ங்கிறது இங்க ஒரு ஜெண்டரை வச்சு சொல்றது இல்லை. இங்க ஜெண்டர் அல்ல, இங்க மாயா அப்படிங்கிறது ஸ்திரீலிங்கம் என்கிறதாலேயே 3 பெண்களா காட்டி கொடுக்கப்படுறது. சத்துவகுண பிரதானமா இருக்கக்கூடிய சீதைய விவாகம் என்கிற சாத்வீக முறையில ராமர் ஏத்துண்டார். இது 3ம் பாலகாண்டத்திலே பண்றார். மேலும் அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறதனுடைய தன்மைய தெரிவிக்கிறது பாலகாண்டத்திலே ஆயிடுறது. பகவான் அப்படின்னு சொன்னா பஞ்சகிருத்திய பராயணனா இருக்கிறது. நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்லுவோம், சிருஷ்டி கர்த்ரி பிரம்மரூபா, கோத்ரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ரரூபா, அனுகிரக பராயணா, அனுகிரக பிரதா, அப்புறம் திரோதானகரீஸ்வரி அப்படின்னு சொல்லி பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்றது. 5 கிருத்தியங்கள் ஈஸ்வரன் சொல்லியாச்சுன்னா சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம். இந்த 5ம் பாலகாண்டத்துல பார்த்துடலாம். பாயசம் உற்பத்தி அப்படிங்கிறது சிருஷ்டி, உற்பத்தி உருவாகுதல் சிருஷ்டி. ராம அவதாரத்தை சிருஷ்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராம அவதாரம்ங்கிறது பிரகடனம் பண்ணிக்கிறதே ஒழிய, தன்னை பிரகடனம் படுத்திக்கிறதே ஒழிய அது ஒரு காலம் சிருஷ்டி ஆயிடாது. ஸ்திதி அப்படின்னா காப்பாத்துறது, உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை நிறுத்தலும் அப்படிங்கிறது. அந்த நிலை நிறுத்தல் காப்பாத்துதல் அது எங்க இருக்குன்னா யக்ஞ சம்ரக்ஷணம் அப்படின்னு ஸ்திதி பண்றார். யக்ஞத்தை சம்ரக்ஷணம் பண்றதுல ஸ்திதியை காட்டிடுறார் ராமர். சம்ஹாரம் அப்படிங்கிறத விஸ்வாமித்திரர்கிட்டேந்து சர்வ அஸ்திர சஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த யஜ்ஞத்துக்கு பங்கம் வரக்கூடிய ராட்சசாளுடைய ராட்சச தன்மைய சம்ஹாரம் பண்றது. அங்க ராட்சசாலயா பகவான் அந்த இடத்துல யாரையும் வதம் பண்ணலை, எங்கும் வதம் நடக்கலை.
எங்கேயுமே சம்ஹாரம் தான் நடக்கிறது. வதம் வேற, சம்ஹாரம் வேற. இதுதான் சம்ஸ்கிருத பாஷையினுடைய ஒரு அழகு. ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பல பல வார்த்தைகள் இருந்தாலும் அந்த ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பல பல வார்த்தைகளுக்கு பல பல அர்த்த ஸ்புரணங்கள் உண்டாகும். ஏன்னா இப்ப நேற்றுக்கு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், நேற்றுக்கு 2 தான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். புத்திரன் அப்படின்னு சொல்றா, தனையன் அப்படின்னு சொல்றா, சுதகா அப்படின்னு சொல்றா, அபத்தியம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு புத்திரனுக்கு. இதுக்கு எல்லாமே அர்த்தம் வேற. புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா பும்னாம் நரகாத்து திராயத்தே எஸ்மாத் சோ புத்திர உச்சதே அப்படின்னு பும் அப்படிங்கிற நரகத்திலேருந்து புத் அப்படின்னு நரகத்திலேருந்து தாண்ட வைக்கிறான் என்கிறதால அவனுக்கு புத்திரன் அப்படின்னா. தனையன் அபத்தியம் அப்படின்னா அபத்தியத்துக்கு நிர்வச்சனமே எப்படி இருக்கு? ந பததி ந பாதயதி இத்தியபத்தியம். அவனும் விழறதில்லை, அப்பா அம்மாவையும் விழ வைக்கிறதில்லைங்கிறதுக்கு அபத்தியம்னு பேரு. பதத்தின்னா விழறது, பாதயதினா விழ வைக்கிறது. ந பததி ந பாதயதி இத்தியபத்தியம். இப்படி பல பல பேர் இருக்கு. அது வதம் ஒண்ணு, சம்ஹாரம் ஒண்ணு. சம்யக்கு ஹரதி இது சம்ஹாரம். நன்னா இல்லாம பண்றார். எதை இல்லாம பண்றாருன்னா ஆளை இல்லாம பண்றது இல்லை, அவனுடைய அந்த ராட்சச தன்மையை இல்லாம பண்றார். ராவணன் வரைக்கும் இதுதான் போகுது. இப்ப வதம் பண்ணினார்னா அது பகவானாக இருக்க முடியாது. ஒருத்தனை போய் வதம் பண்றார் அப்படின்னா அது பகவான் இல்லை. ஏன்னா பகவானால யாரையும் வதம் பண்ண முடியாது. இது எங்கிருந்து தெரியறது? பகவத்கீதா பாஷ்யத்திலிருந்து தான் தெரியுது. அச்சேத்யோயம் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு ஆச்சாரியால் பாஷ்யம். ஈஸ்வரோபி அசக்தா ஸ்வயம் ஆத்மஹத்யா அசக்கியத்துவாது. தன்னையே தான் வதம் பண்ணிக்க முடியாதுங்கிறதுனால பகவானால யாரையும் வதம் பண்ண முடியாது. ஏன்னா ஈஸ்வரன் சொல்லியாச்சானா அப்புறம் அங்க ஞானஸ்வரூபம் ஒன்று மாத்திரம்தான் மிச்சப்பட்டு நிற்கிறது. அப்ப ஞானஸ்வரூபம் மாத்திரம்தான் மிச்சப்பட்டு நிற்கிறதுனா ஒரு ஞானிக்கே ஜடபரதர் அப்படிங்கிற அந்த பரத யோகீஸ்வரருக்கே கீழே போயிட்டு இருந்த எறும்பு உள்பட ஸ்வஸ்வரூபமா தெரிஞ்சதுங்கிறத அந்த பகவானுக்கு அதை எதிர வந்ததுக்கப்பட்டவனை வேறையா தெரியுமா? தன்னை விட வேறையா தெரியுமா? ஏன்னா சோகாமயத பகுஸ்யாம் பிரஜாயேதி அப்படின்னு உபனிஷத் சொல்றத நானே எல்லாமாக மாறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். என்னட்டு அதுவும் போராதுன்னு என்னுடைய விளக்கத்தை பகவத்கீதையில மமீமாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹா அப்படின்னு சொல்றத நான் தான் எதிர வந்து நிற்கிறேங்கிற அந்த ஞானம் இல்லாம இருக்குமா பகவானுக்கு? அப்ப பகவானால எதிர உள்ள வந்ததுக்கப்பட்டவனை வதம் பண்ண முடியுமா? பகவானால யாரையுமே வதம் பண்ண முடியாது. பகவானால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவனுக்கு அனுகிரகம் மாத்திரம்தான் பண்ண முடியும். அந்த அனுகிரகத்துக்கு இன்னொரு பேரு தான் சம்ஹாரம். அந்த அனுகிரகத்துக்கு இன்னொரு பேரு தான் சிருஷ்டி. அந்த அனுகிரகத்துக்கு இன்னொரு பேரு தான் ஸ்திதி. அந்த அனுகிரகத்துக்கு இன்னொரு பேரு தான் திரோபாவம். அந்த அனுகிரகமே தான் அனுகிரகம். சர்வம் அனுகிரகம் தானே ஒழிய வேற வேறையா காணப்படுறது அவ்வளவுதான். அது பார்க்கிறவாளுடைய கோளர். இப்படி விஸ்வாமித்திரர் கிட்ட இருந்து ராமர் நிறைய கதை கேட்டுக்கிறாருன்னு சாதாரணமா சொன்னா கூட நேற்றுக்கு இதுதான் சொன்னேன். சொல்லுறவர் ஞானி, கேட்கிறவர் ஞானத்தினுடைய வடிவமான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அதுக்குள்ள நடக்கிறது வெறுமனே ஒரு கதையா இல்லை. அவர் பேசிக்கிறது ஒரு கதை மாத்திரம் ஆக இருக்க முடியாது. அதனாலேயே அந்த விஷாலா நகரம் அப்படிங்கிற அந்த நகரத்தை தாண்டி மிथिला வனப்பிரதேசத்துக்குள்ள ஏறான். பாருங்கோ, ராமாயணத்துல இன்னொரு அழகு என்னன்னா, ஸ்ரீமத் ராமாயணத்துல பாலகாண்டம்ங்கிறது கர்ம யோகத்தால பகவானை அடையறதுக்குண்டான வழியை சொல்லித்தருது. பகவானுக்காக நீ எதை பண்ணினாலும் அதுவே அந்த பகவானை அடைய வைக்கிறதுக்கு உண்டான வழி ஆயிடும் அப்படிங்கிறது ராமாயணத்துல பாலகாண்டம் சொல்லித்தரது. அதுக்கு கர்மத்தை பண்ணினா கூட அந்த
கர்ம பகவான் கிட்ட கொண்டு விடுமா அப்படின்னு கேட்டா, ராமாயணப்படி பாலகாண்டப்படி பார்த்தேன்னா அந்த கர்மா நைஷ்கர்மியத்துல கொண்டு விட்டுடுறது. பகவான் கிட்ட கொண்டு விடுறதுன்னா நைஷ்கர்மிய ஸ்திதியில கொண்டு விடுறதுன்னு தான் அர்த்தம். அப்ப பகவான் கிட்ட கொண்டு விடுறது, கர்மா எப்படி பகவான் கிட்ட கொண்டு விடுறது அப்படின்னு பார்த்தா, இந்த கர்மாவை பண்ணணும்னு ஆரம்பிச்சு பிராமன் வேணும்னு ஆரம்பிச்சார். அதனால தசரத மகாராஜா கர்மா பண்ணார். தசரதனுக்கு அங்க வேண்டியது கர்மா பண்ணணுங்கிற அந்த கர்ம வாசனை இல்லை. எனக்கு ராமன் வேணும், எனக்கு ராமன் வேணும், ராமன் வேணும், ராமன் வேணும், அதனால கர்மா பண்ணார். விஸ்வாமித்திர மகரிஷி எனக்கு ராமன் வேணும், அதனால என்னமா அந்த ராமன் எடுத்துக்கலாம்னா என்னுடைய கர்மத்துக்கு காவலனாக அந்த ராமன் எடுத்துக்கலாம்னு அந்த காவலனாக ராமன் அழைச்சிட்டு வரத்துக்கு வந்து கர்மா பண்றார். அல்லாம அவருக்கு விஸ்வாமித்திரருக்கும் யாகம் பண்ணணும்னு அவருக்கு வியக்கிறதை எல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்தது சீதை. சீதை ராமனை அடையணும்னு ஆசைப்படுறா. சீதை ராமனை அடையணும்னு ஆசைப்படுறச்ச அந்த ஆசைக்கு அவளால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பார்த்தீங்களானால் சீதைய ஒரு ஜீவனாக சொல்றது ராமாயணத்தினுடைய ஒரு சுபாவம். ராமாயணத்தினுடைய சுபாவம் அது. அப்போ எப்பவுமே ஜீவன் எப்படி இருக்கும்னா அசக்தனா இருக்கும். பார்த்தா சர்வ சுதந்திரமா இருக்கிற மாதிரி இருக்கும், சர்வசக்தமா இருக்கிற மாதிரி இருக்கு, எல்லாம் இருக்கும், எல்லாம் மாதிரி இருக்கிறது தானே ஒழிய அப்படி இருக்காது. அப்ப சீதையால எதுவும் பண்ண முடியாது. சீதைக்கு ராமனை அடையறதுக்கு ஒருத்தர் வேண்டி இருக்கு, ஒரு ஞானி வேண்டி இருக்கு. அந்த ஞானி வேற ஒரு யாரும் இல்லையா, அவ அப்பாவே தான், ஜனகரே தான். அந்த ஜனக மகாராஜா ராமனை அடையணுங்கிறதுக்காக தனுர் யஜ்ஞம் பண்றார். அங்கேயும் ஒரு யாகம் தான் நடக்கிறது. அதனால அந்த யாகத்துக்கு ராமன் வரார். அப்படிங்கிறத கர்ம யோகம் பகவான் கிட்ட கொண்டு விடுறத பாலகாண்டம் காட்டாது. அப்ப மிதிலா வனப்பிரதேசத்துக்குள்ள ராமன் ஏறச்ச ஒரு அழகான ஆசிரம சன்னிவேசம் பார்க்கிறார். மிதிலோபவனே தத்ர ஆசிரமம் திருஷ்ய ராகவஹா புராணம் நர்ஜனம் ரம்யம் பப்ரச்ச முனி புங்கவம். ஆசிரமத்தை பார்க்கிறார். முனிட்ட கேட்கிறார், நம்ம பொதுவாவே இதம் ஆசிரம சங்காசம் கிம் இதம் முனி வர்ஜிதம் ஸ்ரோதுமிச்சாமி பகவன் கஸ்துவாயம் பூர்வமாசிரமம். பகவானே, இது ஏதோ ஆசிரமம்னு தெரியறது. நம்ம ஒரு இடத்துக்கு ஏறத்த அது எங்கே ஆனாலுமே அந்த ஏறினா உடனே அதை பத்தி அந்த ஒரு ஆம்பியன்ஸ் நமக்கு சொல்லித்தரும். அங்க இருந்து 1 மணி நேரம் எல்லாம் ஒன்றும் இருக்க வேண்டாம். இது இப்ப இந்த இடத்த பத்தி நல்லா இருக்கா, அது வைப்ரேஷன் அப்படிம்போம் இல்லையா, இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனா நெகட்டிவ் வைப்ரேஷனா, அதுக்குள்ள போகிறதையே மனசு நிம்மதியாகவே இருக்கப்பட்ட மனசு நிம்மதியே இருக்குதுன்னா நல்ல இடம். இல்லை இன்னும் கொஞ்சம் கூட அது பிரசாந்தி, சாந்தின்னு ஒண்ணு பிரசாந்தின்னு ஒண்ணு, அந்த பிரகர்ஷமான ஒரு நிம்மதியை அடைஞ்செடுத்தோம்னா அது இன்னொன்னு. அப்ப அது இன்னும் கொஞ்சம் கூட நல்ல இடமா இருக்கு. இன்னும் நிறைய தபஸ் பண்ணிக்கப்பட்டிருக்கு. ஒண்ணுமே இல்லை, ஏறி போன உடனே மனசு ஆகப்பாட என்னமோ மாதிரி வெப்ராலப்படுறது அப்படிதான் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது என்னவோ சம்திங் ராங் வித் தட் பிளேஸ். நம்ம அப்போ அது எல்லாருக்கும் ஃபீல் ஆகும். ஒரு இடத்துக்கு கேறி போகிறதே ஆஹா நல்லா இருக்கே அப்படி ராமனுக்கு தோணுறது. ஆசிரமத்துக்கு ஏறச்ச காலடி எடுத்து வைக்கிறார். இங்க நிறைய தபஸ் பண்ணிருக்கிற இடம் மாதிரி தெரியறதே. இந்த என்ன இப்ப நீங்க ஒண்ணும் இல்லை, இந்த அதிஷ்டானத்துக்குள்ளே ஏறி பாருங்க. இங்கேருந்து இந்த ஹால் பூரா நடந்ததுக்கு அப்புறம் இங்கேருந்து இந்த ஹால் பூரா நடக்கிறதுல ஒரு விதமான வைப்ரேஷன். அதுக்கப்புறம் உள்ள காலடி எடுத்து வச்சானா ஒண்ணுமில்லை, ஒரு சின்ன படிதான் இருக்கு, ஒரு ஒரு கால் அடியுடைய செவர் தான் இருக்கு, செவர் காலடிதான். இதுக்குள்ள இருந்து அடுத்த அந்த கால எடுத்து அதுக்குள்ள வச்சுட்டோமானா இங்கிருந்து தெரியாம ஒரு சைலன்ஸ் நம்மளை அடையும்.
உள்ள அந்தண்ட ஒரு பாராயணம் நடந்துட்டு இருக்கலாம், இந்தண்ட ஒரு பாராயணம் நடந்துட்டு இருக்கலாம், 4 திக்கிலே 4 பாராயணம் நடந்துட்டு இருக்கலாம், 4க்கு நடுவுலயே நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தா கூட அந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் தானா இருக்கும். அது அது என்னதுனாலன்னா அது அந்த சாநித்திய விசேஷம். அந்த சைலன்ஸ் வேற, பகவான் வேற இல்லை. பகவான் 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 சொல்றத பகவான் எங்கேயோ இருக்கார், பகவான் எங்கேயோ இருக்காரு நம்ம சொல்றோமே, பகவான் எங்கும் இல்லை. பகவான் அந்த சைலன்ஸ் ரூபத்திலேயே இருக்கார். ஒரு பிரவச்சனம் பண்ணிட்டோ, இல்லை ஒரு பாட்டு பாடிட்டோ, இல்லையா ஒரு நாம சங்கீர்த்தனம் முடிஞ்சுட்டோ, இல்லை பிரவச்சனம் கேட்டுட்டோ, இல்லை ஒரு பாராயணம் முடிச்சுட்டோ, கொஞ்ச நேரம் உட்காந்து ராமநாமா சொல்லிட்டு எல்லாம் இந்த 2 மணி நேரம் எல்லாம் உட்காந்து இந்த பஜனை பாடுறது எதுக்கு? 2 மணி நேரம் உட்காந்து பஜனைய அல்லோலப்பட்டு பாடுறாளே, இது எதுக்கு பாடுறா? அந்த 2 மணி நேரம் முடிச்சுட்டு இந்த ஸ்ருதி பாக்ஸ் ஆஃப் பண்ணுவா இல்லையா, இந்த ஸ்ருதி பாக்ஸ டப்புன்னு போட்டு ஆஃப் பண்ணக்கூடாது. தம்புராவையோ ஸ்ருதி பொட்டியோ டப்புன்னு அணைக்காமக்கி அதை கிராஜுவலா கொண்டு சின்ன பண்ணி சின்னது பண்ணி ஆஃப் பண்ணி அந்த ஆஃப் ஆகிறச்ச அந்த ஸ்ருதி ஒரு சைலன்ஸுக்குள்ள பிரவேசிக்கும் இல்லையா, அந்த சைலன்ஸுக்குள்ள நாமளும் பிரவேசிச்சுடணும். அந்த ஸ்ருதியோடு கூட அந்த நிசப்ததைக்குள்ள நாமளும் பிரவேசிச்சுடணும். இதுக்காக 2 மணிக்கூர் பாடுறோம், இதுக்காக 2 மணிக்கூர் உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம். இந்த சத்தத்துக்கு அப்புறம் இந்த சத்தம் இல்லாத ஒரு ஸ்திதி, அந்த சத்தம் இல்லாத அந்த ஸ்திதி தான் பகவானுடைய வெர்பல் ஃபார்ம். ஈஸ்வரனுடைய வெர்பல் ஃபார்ம்ங்கிறது நிசப்தத்தை. 2 இருந்தா தானே பேசணும். நான் செல்வம் மனசுகிட்டே பேசிப்பா, ஆனா அப்பப்போ மனசுகிட்ட பேசிக்கிறது தப்பில்லை. மனசுகிட்ட பேசி மனசை பேசாம வைக்கிறதுக்கு மனசுகிட்ட அப்பப்போ பேசத்தான் வேணும். மனசு இல்லாட்டா பேசிட்டே இருக்கு, எதையாவது பண்ணிட்டே இருக்கும், இப்படியே ஓடும் சாடும். அது சொன்னார் விவேகானந்த சுவாமி, மனசுங்கிறது குரங்கு மாதிரினார். விவேகானந்த சுவாமியும் சட்டம்பி சுவாமிகளும் எர்ணாகுளத்துல பேசிட்டு இருக்கா. உடனே சட்டம்பி சுவாமியார் தான் சொல்றார், அங்க மரத்துக்கு மரம் குரங்கு தாவின்னு இருக்கு. சட்டம்பி சுவாமிங்கிறவர் கேரளத்தில் இருந்த ஒரு பெரிய ஞானி. அவருடைய சிஷ்யன் தான் அபேதானந்த சுவாமிகள். அபேதானந்த சுவாமிகள் அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்க நாமத்தினுடைய ஒரு பிரளயத்தை சிருஷ்டிச்சவர் அபேதானந்த சுவாமி. ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இந்த மகாமந்திரத்தை அப்படி வாரி விதறினவர் அபேதானந்த சுவாமி. இன்னைக்கும் சுவாமிகள் ஏத்தி வச்ச அந்த நாம ஜப தீபம் திருவனந்தபுரத்துல 2 இடத்துல இருக்கு. பத்மநாப சுவாமி கோவில் பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்கு, அப்புறம் கொஞ்சம் தாண்டி போய் ஒரு ஆசிரமம் இருக்கு. இந்த 2 இடத்துலயே 60 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமிஜி ஏற்றி வச்சார் அந்த விளக்கு. அது ஸ்டில் டே இந்த நாள் வரைக்கும் எரிஞ்சுட்டு இருக்கு. அது சும்மா எரிஞ்சுட்டு இருக்கிறது இல்லை, அதை சுற்றி வர அவிச்சின்னமா தம்புராவை தோல்ல போட்டு நாமா சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு நடக்காது. அபேதானந்த சுவாமி ரொம்ப இங்கெல்லாம் நிறைய வந்திருக்கார், இங்க கோவிந்தபுரத்துக்கே வந்திருக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, அவருக்கு இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாங்கிற அந்த மந்திரம் கிடைச்சது ரமண பகவான் கிட்டே இருந்து. ரமண பகவான் எல்லாம் உபதேசம் பண்ணுவாரு, நம்ம அதாவது மந்திர உபதேசம் கொடுப்பாருன்னு சஸ்கிருதத்துல பார்ப்போமா, அது ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்லுவாரு. அது யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி அந்த சட்டம்பி சுவாமிகளும் விவேகானந்த சுவாமிகளுமா பேசின்னு இருக்கா. விவேகானந்த சுவாமி இப்படி பேசிட்டு இருக்கிறத சட்டம்பி சுவாமிகள் சொன்னார், பாருங்க அந்த இந்த குரங்கு மரத்துக்கு மரம் தாவறது பார்த்தாலும் இது மாதிரிதான் மனுஷனுடைய மனசுங்க. விவேகானந்தர் சொல்றார், உங்களை மாதிரி உள்ள பெரிய ஞானிகளால தான் இது மாதிரி எல்லாம் பிரகிருதியில பாக்குறத வச்சே உதாரணம் சொல்ல முடியும்னு சொல்றார். ஆனா அவர் எப்பேற்பட்ட உதாரண ஃபேக்டரியில இருந்து வந்திருக்காரு தெரியுமோ. பரமஹம்சங்கிறது உதாரணத்தை மேனுஃபேக்சர் பண்ணி ஹோல்சேல் டீலர்.
அது சொல்லிட்டு அது என்ன, அதுல ஒரு விசேஷம் என்னன்னா, அது சாதாரண குரங்கா இருந்தா தேவையில்லை, அது கிறுக்கு பிடிச்சிருக்கு. அந்த குரங்குக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குனாலும் பரவாயில்லை, போரா குறைக்கு சாராயம் குடிச்சிருக்கு. சொல்லுவா இல்லையா, குரங்குக்கு சாராயம் கொடுத்த கதைன்னு. சரி, சாராயத்தை குடிச்சாலும் பரவாயில்லை, கிறுக்கு பிடிச்சிருக்கு, சாராயம் குடிச்சிருக்கு, இது ஒன்னும் போராதுன்னு தேள் குட்டி இருக்கு. எப்படி விக்ரஸா இருக்கும் அந்த குரங்கு, அது மாதிரி இருக்கு மனசு. அப்போ மனசுட்டு அப்பப்போ சொல்லணும், பேசாதே, சும்மா இரு, ராமனை போய் ஆசிரியை, తెలిసి రామ చింతనతో నామము చెప్పవే మనసా. மனசே நீ அப்படி சொல்லு, இப்படி சொல்லு, மனசை சொல்லி மனசை மிஷினா பண்ணி மெக்கானிக்கலா மனசை உருவு பண்ணி வச்சிடணும். அதுக்கு அப்பப்போ மனசிட்ட பேசணும். அல்லாத பட்சம் மனசு அடங்கின நிலையில யார்கிட்ட பேசுறதுக்கு இருக்கு? அங்க சைலன்ஸ் மாத்திரம் தான் மிச்சப்பட்டு இருக்கும். அப்ப இந்த ஆசிரமத்துக்குள்ள ஏறத்த ஒரு விதமான ஒரு அலாதியான ஒரு நிம்மதி, ஒரு நிசப்தத்தை ராமன் அனுபவிச்சுட்டு கேட்கிறார். இந்த ஆசிரமம் ஏதோ பெரிய தபஸ்விகளுடைய ஆசிரமமா தான் இருக்கணுமே, இந்த ஆசிரமத்தில் இவ்வளவு நிம்மதி நான் அனுபவிக்கிறேனே, இந்த நிம்மதிக்கு உண்டான காரணம் என்ன? இந்த ஆசிரமம் யாருடைய ஆசிரமம் என்கிறத சொல்லுங்கோ. சொன்னோன்னு விஸ்வாமித்ர மகர்ஷி ஹந்தன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் கதைய. ஹந்தன்னா ஒரு கூச்சம். ஹந்த அப்படின்னா நம்ம தமிழ்ல ஐயோ அப்படிங்கிறோம் இல்லையா, அந்தோ ஐயோ சொல்றோம் இல்லையா, அதான் ஹந்த. இந்த வார்த்தை பகவான் பகவத்கீதையிலே உபயோகப்படுத்தியிருக்கார். இந்த வார்த்தைய அர்ஜுனன் ஈஸியா கேட்டுட்டான். பகவானே, நீ உன்னை பத்தி கொஞ்சம் பிரவச்சனம் பண்ணேன். பரமஹம்சர்கிட்ட கேட்டிருந்தா பரமஹம்சர் கரெக்டான பதில் கொடுத்திருப்பார். கிருஷ்ணன் போய் கேட்டுட்டான். என்ன கேட்டா? கிருஷ்ணன் ஐயோ ஹந்ததே கதைஷ்யாமி, ஹந்த என்னாலேயே பூர்ணமா சொல்ல முடியாதே அப்படின்னு பரமஹம்சர் ஒருத்தர் வந்து கேட்டார். அது மாதிரி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிறவர் கொஞ்சம் பிரம்மத்தை பத்தி சொல்லுங்கோ அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத அவர் சொன்னார். அதெல்லாம் எச்சில் படாதுன்ட்டார். எச்சில் படாதுன்னு சொன்னா வாசாம கோச்சரம். எச்சல் படாதுன்னா வாயால சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அந்த வாயால உனக்கு பிரம்மத்தை தான் சொல்லி புரிய வைக்க முடியாது. இதுக்கு என்ன வழி பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக ஆனந்தம் பிரம்மனோ வித்வான். அதை தெரிஞ்சுக்கத்தான் வேணுமே ஒழிய வேற வாயால சொல்லி புரிஞ்சுக்க முடியாது. சரி, அப்படி தெரிஞ்சுட்டா என்னன்னா விபேதி கதாச்சனேதி, அது பயம் இல்லாத அத்வய நிலையில ஒண்ணு கொண்டு போய் உட்காந்துடும். அப்போ இந்த ஆசிரமத்தை பத்தி சொல்லிக்கோளேன்னு சொன்ன உடனே ஹந்தான்னு ஆரம்பிச்சாரு விஸ்வாமித்திரன்னா. ஏன் ஹந்தன்னா, ஹந்ததே கதையிஷ்யாமி ஸ்ருணு தத்வேன ராகவா. சும்மா ஏனோ தானோ கேட்காதே. ஓரோ வார்த்தையும் வால்மீகி முக கலிதமான ஓரோரோ வார்த்தையும் ரொம்ப 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 பிரதானமான வார்த்தை. ஓரோரோ வார்த்தையும் நம்மளால விட முடியாது. ராமன் கிட்ட சொல்றத ஹந்தன்னு சொன்னார். எதுக்கு ஐயோன்னு சொன்னார்னா, எதுக்கு ஹந்தன்னு சொன்னார்னா, நான் இப்ப ஒரு பெரிய கதையை சொல்ல போறேனே, இந்த கதையை ராமா நீ தத்துவத்தை எடுத்துக்கணுமே, ஹந்த. நான் ஒரு ஸ்திரீயை பத்தி சொல்ல போறேன். அந்த ஸ்திரீ ரிஷியினுடைய பத்னி. அந்த ரிஷியினுடைய பத்னி கெட்டு போயிட்டாள் அப்படின்னு நீ நினைச்சுக்கப்படாதே, ஹந்த. நான் ஒரு ரிஷியை பத்தி சொல்ல போறேன். ரிஷி அவளுக்கு அனுகிரகம் பண்ணதை பத்தி சொல்ல போறேன். அந்த அனுகிரகத்தை நீ சாபம்னு எடுத்துக்கப்படாதே, அந்த ரிஷி பண்ணின அனுகிரகமே அவளை ஒன்ன அடைய வைக்கிறதுக்கு உண்டான வழியா இருக்கு. ஆனா நீ அவளை உபேட்சிச்சுட்டு போயிடப்படாதே, ஹந்த. அவளை நீ உபேட்சிச்சாலும் அவள் ஒன்ன கருணை இல்லாதவன் அப்படின்னு அவள் நினைச்சுடப்படாதே, ஹந்த. அந்த கருணை இல்லாதவள் அப்படின்னு அவள் ஒன்னு நினைச்சுட்டாளானா, சீதா கல்யாணத்துக்காக நான் இப்ப ஒன்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்கேனே, அங்க இவளுடைய பிள்ளையே சதானந்தர் அங்க வாத்தியரா உட்கார்ந்து இருக்காரு. அவர் ஒன்ன சரியா புரிஞ்சுக்க மாட்டாரு, அந்த அவர் புரிஞ்சுக்கலேந்துண்டானா உன்னை பத்தி அவள் ஜனக மகாராஜா கிட்ட எடுத்து உரைக்க மாட்டாரு. ஜனக மகாராஜாட்ட உன்னை பத்தி எடுத்து உரைக்கலையானா என்ன பண்றது, அந்த
அவர் ஜனக மகாராஜாட்ட எடுத்து சொல்லலையானா அப்புறம் சீதையை ஜனகனுக்கு கல்யாணம் பண்ணி தராம போயிட்டா என்ன பண்றது? அந்த ஒரு ஸ்திரீ கிட்ட இறக்கம் காட்டாதவனா ராமன் அப்படின்னு ஜனக மகாராஜா உன்னை பத்தி தப்பா நினைச்சுட்டானா என்ன பண்றது? அந்த உனக்கு அகல்யனுடைய பாபத்தை அகல்யா பண்ணினதோ பண்ணாததோ வாட்டவர் அந்த பாபத்தை மோசனம் பண்றதுக்கு உனக்கு சக்தி இல்லை அப்படின்னு உலகம் நினைச்சுட்டானா என்ன பண்றது? அந்த உலகத்துல இந்த கதையை இப்ப நான் சொல்றத அகல்யா கல்லா போனா கல்லா இருந்தான்னு கல்லுன்னு ஒரு பக்திய போய் சொல்லிடுவாளே, அந்த அகல்யா கல் இல்லைன்னு அப்படி யாரு எப்ப புரிய வைக்க போறாளோ அந்த அகல்யா கல் இல்லைன்னு என்னைக்கு புரியும்னா இன்னைக்கு கோவிந்தபுரத்துல வச்சு புரியும். அகல்யா கல் இல்லை. பிருந்தாவனத்தில் சொல்றத கோவர்தனத்தை மலையவே கோபிகைகள் எல்லாம் ஒரு பக்த சிகாமணியா சொல்றது கோவர்தனத்தை. அப்போ அந்த கோவர்தனம் உருகிறாராம், அதனுடைய உருக்கம் தான் ஜலப்பிரவாகமா வருதாம். அப்போ இந்த அகல்யா எப்படி கல்லுன்னு சொல்றது? ஏன்னா இதே மாதிரி கல்லுன்னு சொல்லிட்டார் கம்பன். முந்தைய ராமாயணத்துல வரப்பட்ட ஒருத்திய கல்லுக்கும் நெஞ்சில் அப்படின்னு சொல்லி சொல்லுக்கும் வேகத்தில் சுடுசரம் அப்படின்னு சொல்லிட்டு வரத்த கல்லுக்கும் நெஞ்சினாள் அப்படின்னு சொல்லி அகல்யாவை கல்லுக்கும் நெஞ்சினாள்னு சொன்னார். கல்லு போல ஹிருதயம் உள்ளவள் அகல்யிலேயே தாட்டக்காவ கல்லுக்கும் நெஞ்சினாள், வைரக்குன்றின் கல்லுக்கும் நெஞ்சினாள்னு வைரமான ஒரு குன்றினுடைய கல்லு போல் இருக்கக்கூடிய நெஞ்சத்தாள் அப்படின்னு சொல்லிட்டாளே. ஆனா அவளுக்கு மனசு உருக்கம் இல்லை. ஆனா இங்க அகல்லையோ மனசு உருக்கத்தோட தான் இருக்கா, அதனால அவளை போய் கல்லுன்னு சொல்லிட முடியாது. அப்ப அகல்ய என்ன சரித்திரத்தை சொல்றார். ததாஸ்ரமபதம் சப்தம் கோபாத் மகாத்மனஹ. ஐரணின்னு சொல்லுவா, முன்பின் வேறுபாடுன்னு அர்த்தம். முன்பின் வேறு பந்தம் இல்லாம பேசுறதுக்கு தான் ஐரணின்னு பேரு. சொல்றார் இந்த ஆசிரம பதம் இங்கதான், ஆமா இதுதான் அந்த ஆசிரமம் அப்படின்னா ஆசிரமம் தத் ஆசிரமம், இதுதான் அந்த ஆசிரமம். எந்த ஆசிரமம்? அந்த ஆசிரமம். எந்த ஆசிரமம்? தத் ஆசிரமம். தத் ஆசிரமம் அப்படின்னு சொன்னாலே பிரம்மாசிரமம் அர்த்தம். இது பிரம்ம வித்யைக்கு உண்டான ஆசிரமம் அர்த்தம். இந்த ஆசிரமத்துலதான் ராமா அகல்யைக்கு பிரம்ம வித்யா உபதேசம் கிடைச்சதுன்னு அர்த்தம். அப்படி சொல்லிட்டு சப்தம் கோபாத்து மகாத்மனா அப்படிங்கிறாரு. சப்தம் கோபாத்து மகாத்மனஹான்னு சொல்றார். மகாத்மாவால கோபாது சப்தம் அப்படின்னு சொன்னா இது முரண்பாடா இல்ல இருக்கு. இது அந்த பக்கம் இந்த பக்கம் முரண்பாடா இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க. மகாத்மான்னு சொல்லிட்டு கோபப்பட்டார், மகாத்மான்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்தாருன்னா மகாத்மாவா இல்லையா? அப்போ ஏதாவது ஒண்ணுதான் சரியா இருக்கணும். இதர் சாபம் கொடுத்தாருங்கிறது சரியா இருக்கணும், இல்லை மகாத்மாங்கிறது சரியா இருக்கணும். இது எது கரெக்ட் அப்படின்னு கேட்டா ராமனுடைய அபிப்பிராயப்படியே போவோம். ராமன் கேட்டார் இது எது மகானுடைய ஆசிரமமா இருக்கேன், அதனால மகாத்மாங்கிறது தான் கரெக்ட், கோபப்பட்டாருங்கிறது தப்பு. கோபப்படலை, கருணையா அனுகிரகீதம் கருணையா மகாத்மனஹா அப்படிங்கிறத அனுஷ்டுப் சந்தத்துல போட முடியலைங்கிறதுனால வால்மீகி பகவான் சப்தம் கோபாது மகாத்மனஹான்னு வாச்சிட்டார். கௌதமஸ்ய நரஸ்ரேஷ்டா, கௌதமருடைய ஆசிரமம். கௌதமர் சொல்றாங்க. கௌதமன் சொன்னாலேயே இந்த தர்க்க சாஸ்திரத்துக்கு கௌதமர் தான் அத்தாரிட்டி. நீதி சாஸ்திரம், நியாயசாஸ்திரத்துக்கு நியாயசாஸ்திரம் கௌதமனுடைய நியாயசாஸ்திரம் தான் அத்தாரிட்டி. அந்த அதுல அந்த நியாய விஷயமான விசாரத்தை மேற்கொண்டவர் கௌதமர். அது பார்த்தீங்கன்னா இல்ல கௌதமர்னு சொல்றத கோ சப்தம் வந்துடுறது. கௌதமஹா அப்படிங்கிறத கௌஹு என்கிற கோ சப்தம் வந்துடுறது. எங்க கோ சப்தம் வந்தாலும் ஒன்னு எடுத்துங்கோ,
அதுக்கு வேதத்தோட கூட என்னமோ சம்பந்தம் இருக்குன்னு எடுத்துக்கணும். கௌஹு அப்படின்னு சொன்னா கால பசுமாடுன்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை. பசுமாடுன்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை, 1000 அர்த்தம் சொல்லலாம் கௌ சப்தத்துக்கு. அதுல ஒண்ணு வேதம், இன்னொன்னு பூமின்னு ஒரு அர்த்தம். இதுதான் பூமிக்கு கௌங்கிற ஒரு பேர் இருக்கிறதுனாலதான் பூமி பசுமாடா போனா, பூமி பசுமாடா போனா, பூமி பசுமாடா போனா. அப்புறம் பசுட்டேந்து இங்கே இந்த வட்டியே 3 வாட்டி சொல்லிட்டு 2 வாட்டி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். பசுமாட்டோட காது உள்ளவன், பசுமாட்டோட காது உள்ளவன் கோகர்ணன். எனக்கு நான் பார்த்தது இல்லை பசுமாட்டோட காதை வச்சு யாரு இல்லையா? இல்லைன்னா ஆபரேஷன் தான் பண்ண, பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ண. அப்ப கோகர்ணன் கோன்னா விஷ்ணுன்னு அர்த்தம். கோனா விஷ்ணுன்னு அர்த்தம். விஷ்ணு சம்பந்தமான விஷயத்தை கர்ணயதி கர்ணயிஷ்யதி கோகர்ணா. பகவத்குணத்தை கேட்பிக்கிறவன் கேட்கிறவன் அர்த்தம். பகவானை பத்தி சொல்லறவன், பகவானை பத்தி கேட்கிறவன், அது பகவானை கேட்கறதுக்குன்னு காதை வச்சுட்டு இருக்கிறவன், பிறருடைய காதுகளுக்குள்ள பகவத் விஷயத்தை போய் போடக்கூடியவனுக்கு கோகர்ணன். அதே மாதிரி கௌதமஹா அப்படின்னு சொன்னாலேயே வேதத்தினுடைய தரஹா தமஹான்னு, வேதஸ்ய தமஹா, வேதத்தினுடைய தமம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி போட்டு என்ன சொல்றாருன்னா கௌதமஹா அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேதாந்தம்னு அர்த்தம். அவருக்கு யாரு பத்னியா கிடைப்பா? குறை இல்லாதவள் தான் அவளுக்கு பத்னியா கிடைப்பா. ஹல்யான குறை, அஹல்யான குறை இல்லாதவள். வேதாந்தத்துக்கு மாத்திரம் உள்ள ஒரு பலன் தான் பூர்ணத்துவம். பாக்கி எல்லாத்துக்குமே அல்பத்துவம் தான் சித்தி. கௌதமஹ தரஹா தமஹா, அதாவது குட், என்ன சொல்லுவா, பெஸ்ட், சூப்பர் பெஸ்ட், குட் அப்படி வச்சுங்க. குட், குட், பெட்டர், பெஸ்ட், சூப்பர்லேட்டிவ் டிகிரி இங்கிலீஷ்ல சொல்றோமே. அதுக்குதான் சம்ஸ்கிருதத்துல தர தம சப்தங்கள் யூஸ் பண்றது. தரதம சப்தங்கள் இப்ப பாருங்க, சுத்திமான், சுத்திமத் தரஹா, சுத்திமத் தமஹா. முதல்ல இருக்கிறது கிளீனா இருக்கிறவன், கிளீன்னஸ் உள்ளவன். ரெண்டாவது ரொம்ப கிளீனா இருக்கான். மூணாவது ரொம்ப 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 கிளீனா இருக்கான்னு இல்லை, அவன் இருக்கிற இடமே கிளீனா இருக்கும்னு அர்த்தம். இது பாகவதனை சொல்றத சொல்லுவா. பாகவதன், பாகவத தரன், பாகவத தமன். சைதன்ய மகாபிரபுதன் சொல்றார், இதுக்கு உண்டான வேற்றுமையை சொன்னார். பாகவதன் அப்படின்னா ஆறு அப்படின்னா எவன் ஒருத்தன் ஜென்மால ஒரு பிராவிசியம் சக்ருத் ஒரு வாட்டி பகவன் நாமாவை சொல்லிட்டானோ அவன் பாகவதன். பாகவத தரன் யாருன்னு கேட்டா ஜென்மா பூரா யாரு பகவன் நாமாவையே சொல்லிட்டு இருக்கானோ அவன் பாகவத தரன். பாகவத உத்தமன், பாகவத தமன் தான் பாகவதோத்தமன் அப்படின்னு வந்தது. அந்த பாகவதோத்தமன் யாரு அப்படின்னு கேட்டா யார பாக்கறச்ச யாருடைய சாநித்திய விசேஷமே மற்றவாளுக்கு பகவன் நாமாவை சொல்றதுக்கு உண்டான பிரேரணையை கொடுத்துருமோ அவன் பாகவதோத்தமன் அப்படின்னு தரதம பிரத்யங்கள். இது சம்ஸ்கிருத பாஷையில சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்றது. அப்ப கௌதமன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா கௌனா கௌஹு அப்படின்னா வேதம்னு அர்த்தம். வேதத்தினுடைய உயர்ந்தது, வேதத்திலேயே உயர்ந்தது அப்படின்னா ரிக்வேதமா வேதத்திலே உயர்ந்தது, எதிர்வேதமா வேதத்திலே உயர்ந்தது, சாமவேதமா வேதத்திலே உயர்ந்ததுன்னா அந்த உயர்விலே வேதத்துக்குள்ள இருக்கப்பட்ட உயர்விலே வேதத்தினுடைய உயர்ந்த பாகம் என்கிற தன்னை உணர்த்தக்கூடிய பாகம், இல்லாட்டா ஈஸ்வரனை தெரிஞ்சுக்க வைக்கக்கூடிய பாகம் வேதாந்த பாகம். கௌதமஹா அப்படின்னா வேதாந்தம்னு அர்த்தம். வேதாந்தத்துக்கு சகச்சாரியா இருக்கிறது பூர்ணத்துவம், குறையின்மை. அதுதான் அகல்யை. அவளுக்கு போய் எப்படி எப்ப குறைய கற்பிக்க முடியும்? அப்ப இந்திரன் வந்தாரே அப்படின்னு பார்த்தா இந்திரன் தேவன். இங்க இந்திரன் அகல்ய ஆசைப்பட்டு வந்தா மாதிரி கதை இருந்தாலும் அப்படி எடுத்து கதை
கதை இருக்கிறத இந்திரன் அகல்யாக்கு ஆசைப்பட்டான். இந்திரன் தேவன். தேவாகா சொன்னாலே ஞானினகான்னு அர்த்தம். திவ் பிரகாசே அப்படின்னு தாத்து. திவ் அப்படிங்கிற சப்தம் பிரகாசத்தை குறிக்கிறது. திவ்யமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? பிரகாசமா இருக்குன்னு அர்த்தம். திவ்யமா இருக்கு சொன்னா பிரகாசமா இருக்குன்னு அர்த்தம். அந்த பிரகாசமயத்தையாக்கும் இங்க தேவாள் அப்படின்னு சொல்றா. அந்த பிரகாசமயமா இருக்கக்கூடிய தேவாளுக்கு தலைவனா இருக்கான்னா அப்புறம் அவன் எப்படி அவனுக்கு ஆசையோ அஜ்ஞானமோ வர முடியும்? தேவாள் எல்லாருமே பரோட்சமா இருந்து அனுகிரகம் பண்ணப்பட்டவாள். இது வேதமே சொல்லித்து பரோட்ச பிரியா இதுவை தேவாக. தேவாள் எல்லாமே பரோட்சத்துலதான் இருப்பா, பரோட்சமா தான் இருப்பா. பிரத்யட்சமா நான் வந்து உனக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு அனுகிரகம் பண்ண மாட்டா. அகல்யக்கு இந்திரன் பண்ணின அனுகிரகம் பரோட்சமான அனுகிரகம். அவன் வந்த உடனே முனிவேஷம் சகசிராட்சம் விஜ்ஞாய ரகுநந்தனா மதிம் சகார துர்மேதா தேவராஜ குதூகலாத்து. அவர் முனிவேஷம் தரிச்சுட்டு வந்திருக்கான் இந்திரன். முனிவேஷம் தரிச்சுட்டு வந்திருக்கான்னு சொன்னாலேயே மனநசீலத்தோட வந்திருக்கான்னு அர்த்தம். மனனம் பண்றதுக்கு வந்திருக்கான். வேதாந்தத்தை மனனத்துல, என்ன இந்திரனே பிரம்ம வித்யா சம்பிரதாயத்துல ஒரு குருவா சொல்லப்படுறது. அப்போ அந்த மனனத்தை அகல்யக்கு கொடுக்கறதுக்கு வந்திருக்கான். அகல்யக்கு என்ன பிரம்மஸ்வரூபத்தை சாட்சா்காரம் பண்றதுக்கு வேதம் சொன்ன மூணு விஷயம்: ஸ்ரவணம், ஸ்ரோதவ்யா, மந்தவ்யா, நிதித்யாசிதவ்யா, சாட்சா்காரிதவ்யா. இப்படிதான் வேதம் சொல்றது. அப்போ அந்த மூணுல ஸ்ரவணம் என்கிறது கௌதமஹா. ஸ்ரவணம். இந்திரன் வந்திருக்கிறது மனனத்துக்காக. அகல்யனுடைய சுரூபம் நிதித்தியாசம். அந்த இடத்துல ராமன் வரத்தான் செய்வார். இந்த இடத்துல கௌதமனை சொல்றேன்னா என்ன? வேதத்துக்கு ஸ்ருதின்னு பேர் இல்லையா? வேதம் ஸ்ருதி இல்லையா? அப்ப கௌதமன் சொன்னா வேதாந்தம் சொல்லிட்டேன் இல்லையா? அது ஸ்ருதி தானே, கேட்கறது தானே, சிரவணம் தானே. அப்ப இந்திரன் முனி வேஷத்தை தரிச்சுட்டு வந்திருக்கான்னு சொன்னா அந்த இடத்துல முனி அப்படிங்கிறது மனநாத்து முனிகி அப்படின்னு தான் முனி சப்தத்துக்கு நிர்வச்சனம் சொல்றத. அந்த மனநாத்து முனிகின்னு சொன்னா இந்திரன் அந்த இடத்துல மனன ரூபத்துல வந்திருக்கான். அகல்யா என்ன பண்றான்னா யார்கிட்டையும் பேசாம சைலண்டா ஒரு ஓரத்துல போய் உட்கார்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கா. அந்த அனுபவத்தை நிதித்தியாசம்னு சொல்றது. இந்த மூணும் இருக்கிற இடத்துல ராமன் காலடி எடுத்து வச்சு வரத்தான் வருவார். சிரவணமன நிதித்தியாசத்தை சொல்லக்கூடிய பாகமா இருக்கு அகல்யாக்கு பண்ண அனுகிரகமே தவிர்த்து இது சாபமோ? ஏன்னா அகல்யாவை சொல்றத மதிம் சகார துர்மேதா அப்படிங்கிறா. துர்மேதா அப்படின்னா கெட்ட புத்தி உடையவள் அர்த்தம் இல்லை. ஒரு பாஷையில உங்களால திட்டுறதுக்கே முடியாதுதான் சம்ஸ்கிருதம் தான். திட்டவே முடியாது. திட்டுறதுனா கூட பெருமையா சொல்ற மாதிரி இருக்கும். பெருமையா சொல்ற. சிங்கேரி ஆச்சாரிய கிட்ட ஒருத்தருக்கு ரொம்ப ஆசை. என்ன போய் அவர்கிட்ட பழக்கப்படுத்து, என்ன போய் அவரோட அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகள்கிட்ட என்ன போய் அவர்கிட்ட பழக்கப்படுத்து, என்ன போய் அவரோட பழக்கப்படுத்து இப்படி சொல்லிட்டே இருந்தான். போட்டும் சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போனார் ஒருத்தர் கிராமத்துல இருந்து. இந்த பழக்கப்படுத்து சொன்னவர் அன்னைக்கு வரைக்கும் தட்டு கையில கட்டிட்டு இருந்திருக்காரு. சிங்கேரிக்கு போகணும்னு சொன்னோடனே இங்க இருந்து யார்கிட்டயோ போய் படிச்சு வாத்தியார்கிட்ட போய் கருடன மாதிரி இருந்து அது தெரியும் இல்லையோ? உங்களுக்கு தெரியாது இருக்கட்டும், நல்லது. இந்த நேற்றுக்கு ஆக்சுவலா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்தது. அமெரிக்கால பஜனை எத்தனையோ ஸ்திரீகள் வந்து ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸை போட்டு திவ்யதாம சுத்ரா அப்படின்னு மெசேஜ் வந்தது. இதை பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியம் தோணலை, வாஸ்தவமா சொல்றேன். ஏன்னா அவளுக்கு ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸுங்கிறது ரெகுலர் இல்லை. அந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸுங்கிறது அமெரிக்காவில் இருக்கிறவளுக்கு ஃபேஷன் ட்ரெஸ் தான். ஆமா, வருஷத்துல ஒரு நாளைக்கு மாத்திரம் போட்டுக்கிறதுக்கு அது ஃபேஷன் ட்ரெஸ் தான். அதுக்கு இவ்வளவு பெருமையா கொட்டி கோஷிக்க வேண்டிய தேவை. இங்கெல்லாம் கல்ச்சர் இல்லை, அமெரிக்கால தான் கல்ச்சர் இருக்குது. இங்க இன்னும் கொஞ்சம் கூட ஆள்காரால அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு
இங்க எல்லாம் இருக்கு, இருக்கிற இடத்த தேடுறது இல்லை நம்ம, அவ்வளவுதான். அப்போ என்னத்துக்கு சொல்ல வந்தேன், இது கச்சம் கட்டிக்க தெரியல வச்சுக்கோங்களேன். சாரத தந்தைக்கு கட்டிட்டே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் இன்னை மட்டும் இருந்துட்டு இருக்கு. இனி இப்ப நாளைக்கு காரியம் எனக்கு தெரியாது, நிக்கிற போட்டாலும் பரவாயில்லைன்னு வந்துடும். அதுக்கு ரொம்ப நாள்ல இல்லை, நிக்கிற போட்டு பண்ணலாம்னு வந்துடும். என்னத்தையும் போட்டுரும் சொல்ல வேண்டாம். அப்ப சாரத தந்தைக்கு எஜமான என்ன தெரியுமோ, கட்டி தெரியாது இல்லையா, கச்சங்க துண்டை கட்டிட்டு இருப்பார். வாத்தியார் வந்த உடனே 80 வயசுல கருட நாட்டம் கையை விரிச்சு காட்டுறாரு. இதுக்கு இந்த கை கச்சம் கட்டி விடுறதுக்கு இப்படி இருக்கு, இப்படித்தான் போயிட்டு இருக்கு. அது விட்டுருங்கோ. ஏன் சொல்ல வந்து, இந்த பழக்கம் இல்லாத வந்து திடீர்னு உள்ள போட்டு புகுதறத சம்ஸ்கிருத பாஷை. அப்ப அவர் அந்த ஆச்சாரியால் விஷயம் அது வரைக்கும் கையிலே கட்டிட்டு இருந்துட்டு அன்னைக்கு மாத்திரம் யார்கிட்டயோ போய் கச்சத்தை கட்டிட்டு போயிருக்கார். அவளுக்கு தெரியாதா? அவளுக்கு தெரியாதா? சம்ஸ்கிருதத்திலே தான் பேசியிருக்கார். கஹா ஏஷா கஹா கேட்டிருக்கார். போனவர் ஏஷா அஸ்மாகம் பூபாஷா விசாரதா அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு சா பிரம்ம பந்து, அவரே சம்ஸ்கிருதம் தெரியாது. இந்த போனாரே அவரு பேச நோ, நம்மளை பத்தி ரொம்ப பெருமையா சொல்றா போல் இருக்கு, பிரம்ம பந்து. அப்புறம் கிராம சிம்ஹா, நம்ம தான் கிராமத்துக்கு தலைவர்ங்கிறது ஆச்சாரியர் கிட்ட சொல்றாரு போல் இருக்கு இவர். அதனால உங்களால சம்ஸ்கிருத பாஷையை வச்சு திட்டக்கூட முடியாது, திட்ட முடியாது. அப்படி ஒரு அழகான பாஷை. அப்படி சொல்றது துர்மேதா அப்படிங்கிறாளே, துர்மேதான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, துர்மேதானா எவளுடைய மேதஸ அளக்க முடியாதோ அவளுக்கு துர்மேதான்னு பேர். துஷ்பாரம் அப்படின்னு சொன்னா தாண்ட முடியாததுன்னு அர்த்தம், தாண்டறதுக்கு கடினம்னு அர்த்தம். அதே மாதிரி துர்மேதா அப்படின்னா கெட்ட புத்தி உள்ளவள் அப்படின்னு அர்த்தத்தை எடுத்துடக்கூடாது. துர்மேதான்னு சொன்னா சாதாரணமா கொலோக்கிலா பேசுறத கெட்ட புத்தி அப்படின்னு அர்த்தத்தை எடுத்துடலாம். ஆனா ராமாயணம்னு வந்துட்டானா அங்க கெட்டதும் கிடையாது, இன்ஃபேக்ட் சொல்ல போனா கெட்டதும் கிடையாது, நல்லதும் கிடையாது, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அப்பாற்பட்டிருக்கு ராமாயணம் அப்படிங்கிறத. அங்க துர்மேதாங்கிறத கெட்ட புத்தி உடையவள் அகல்யை என்கிற அர்த்தத்தில் இல்லை, அவளுடைய மேதஸ அவளுடைய ஞானத்தை அளக்க முடியாதுங்கிறதுனாலேயே மதிம் சகார துர்மேதா தேவராஜ குதூகலாத். தேவராஜன் கௌதூகலத்துக்காக, தேவராஜனுடைய கௌதூகலம், தேவராஜன் குசலம் பண்றான். குசலம் பண்றதுன்னா உபநிஷத்துல வரக்கூடிய கௌசலத்தை சொல்றது. இங்க கட்டோபநிஷத்துல ஒரு கௌசலத்தை பத்தி உபநிஷத் சொல்றத இந்த சொல்ல வாயால சொல்ல முடியாத பிரம்ம வித்திய பிரம்மானுபவத்தை ஒருத்தன் உட்கார்ந்து சொல்றானே அவனை ஆச்சரியம்னு சொல்லித்து, ஆச்சரியோ வக்தா. ஆனா குசலம்னு யாரு சொல்றது தெரியுமா? அவன் சொல்றவனுக்கு புரியறதோ புரியலையோ, ஆனா ஏதோ கொஞ்சம் புரியற மாதிரி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காளே, குசலோஸ்ச ஸ்ரோதா குசலோஸ்திய லப்தா. அதனுடைய அது கிடைச்சவாள குசலம் கௌதூகலம் சொல்லிட்டு, அதுக்குதான் இந்திரன் வந்திருக்கான். இந்திரனுக்கு என்னன்னா இந்த அகல்யையும் கௌதமனையும் அப்படியே ராமர் கிட்ட சேர்த்து வைக்கணும்னு ஆசை. அவ ராமர் கிட்ட அகல்ய கொண்டு விடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தான். இந்திரன் தேவராஜன், இந்திர தேவ சம்பந்தம் அகல்யக்கு கொடுத்தான். அந்த தேவ சம்பந்தம் அகல்யக்கு கொடுத்த உடனே அவள் இருந்ததிலேயும் பரிசுத்தவதி ஆயிட்டா. ஏன்னா இந்த இந்திரன் யாரையும் இந்திரனால கெடுக்க முடியாதுங்கிறது கல்யாண மந்திரங்கள் இருக்கு இல்லையா, இந்த கல்யாண மந்திரத்திலேயே ஒரு மந்திரம் உண்டு. இந்த நுகத்தடிக்குள்ள ஒரு நுகத்தடி வச்சு கல்யாணத்துல தலையக்குள்ள ஜலத்தை விடுவாளே, புரோக்ஷணம் பண்ணுவாளே, அந்த சமயத்துல இந்திரன் ஒரு பெண்ணை 8 இடத்துலயும் சுருக்கி கூனா இருந்தவள், கருப்பு என்னெல்லாமோ கொஞ்சம் இந்த என்ன சொல்ல ஒரு 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 அவ்வளவு சுத்தமா இல்லாத ஒரு பெண்ணை அந்த நுகத்தடி வழியாக உள்ள விட்டு வெளியில் இறக்கினோடனே அவளுக்கு சுத்தத்தை வந்ததுங்கிறத இந்திரன் தான் அதை பண்றான்னா, அப்ப இந்திரனால எப்படி அகல்யாவை அசுத்தமாக்க முடியும்?
அவ இந்திரன் இங்க தேவ சம்பந்தத்தை அகல்யக்கு கொண்டு கொடுத்திருக்கான். அந்த தேவ சம்பந்தம் அகல்யக்கு வந்த உடனே இது தெரிஞ்சுண்ட கௌதமர் வரார். கௌதமர் வந்து பார்க்கிறார், இப்படி உனக்கு பண்ணின இந்திரா, உனக்கு நான் தேவர், இந்திரன் தேவன், இவர் ரிஷிங்கிறதுனாலே இந்திரனுக்கும் ஆசீர்வாதம் பண்றார். என்ன ஆசீர்வாதம் பண்றாருன்னா, ஸ்திரீக்கு அனுகிரகம் பண்ணினேன் இல்லையா, ஏன்னா அவள் ஸ்திரீ. இந்த ஸ்திரீக்கு இங்க வந்து தப்பான எண்ணமே கிடையாது, தப்பான எண்ணமும் இருக்க முடியாது. அந்த ஸ்திரீயா இருக்கப்பட்டவளுக்கு நீ ராம சம்பந்தத்தை கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணினியே, உன்னுடைய சரீரம் பூராவே இந்த துடிப்போடையே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு அனுகிரகம். என்ன துடிப்புன்னா, ஓரோரோ ரோமத்திலேயும் ராமன் கிட்ட சேர்த்து வைக்கணுமே, ராமன் கிட்ட சேர்த்து வைக்கணும், இவாள ராமன் சேர்த்து வைக்கணுமே, இவாள்கிட்ட ராமனை சேர்த்து வைக்கணும், இவாள்கிட்ட ராமனை சேர்த்து வைக்கணுமேங்கிற அந்த துடிப்பே இருக்கட்டும் அப்படின்னு நீ 1000 பெண் உறுப்பு உடையவனாக போவாய் அப்படின்னு சாபம். ஆனா அதுவும் சாபம் இல்லை. அது சொன்னார், இந்த துடிப்பு இருந்தா மாத்திரம் போறாதே, அவளை பார்த்து அனுகிரகம் பண்ணுமே. அதனால அந்த உறுப்புங்கிறது அப்படியே மாறி கண்களாக போகட்டும், 1000 கண்களாக மாறட்டும். 1000 கண்கள் எதுக்குன்னா, ஒரு மூலையிலேயோ ஒரு ஓரத்துல யாராவது ராம சம்பந்தம் இல்லாம இருக்காள்னா அவளை பார்த்து தேர்ந்தெடுத்து ராமன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணமோ அது பண்றதுக்கு உண்டான ஒரு அனுகிரகம் உனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு தேவராஜனான இந்திரனுக்கு கௌதம பகவான் அனுகிரகம் பண்ணார். அகல்யா சொன்னார், உனக்கு தேவ சம்பந்தம் கிடைச்சுடுத்து, அதாவது உனக்கு மனனம் சித்திச்சுடுத்து. இந்திரனுடைய சம்பந்தம் கிடைச்சுடுத்து இல்லையா, அப்போ உனக்கு மனனம் சித்திச்சுடுத்து. அம்மா அகல்யா, மனனம் சித்திச்சவளாக இருக்கிறதுனாலேயே நீ இனிமே நிதித்தியாசத்தில் இருக்க வேண்டியது. அந்த நிதித்தியாசத்தை வால்மீகியினுடைய பாணியில அந்த நிதித்தியாசத்தை எப்படி சொல்றாங்கிறத பார்ப்போம். இக வருஷ சகசிராணி பகூனி நிவசிஷ்யசி வாத பக்ஷா நிராகாரா தப்யந்தி பஸ்மசாயினி அதிருஷ்யா சர்வபூதானாம் ஆஸ்ரமேஸ்மின் வசிஷ்யசி யதா த்வதேதத் வனம் கோரம் ராமோ தசரதாத்மஜः ஆகமிஷ்யதி துர்தர்ஷः ததா பூதா பவிஷ்யசி தஸ்யாதித்யேன துர்வృத்தே லோப மோக விவர்ஜிதா மத்சகாசம் முதாயுக்தா ஸ்வம் வபுஹு தாரயிஷ்யசி. எப்போ ராமன், அதுவும் தசரதாத்மஜன் ராமன் இந்த ஆசிரமத்துக்கு வரானோ, அந்த ராமன் வரது வரைக்கும் நீ இப்படியே யார் கண்ணுக்கும் படாதபடியாக, யாருக்கும் தெரியாதவளாக ரூபமற்று அகல்யகை அப்படின்னு ஒருத்தி இருந்தாங்கிற அந்த நாமத்தையும் விட்டு நாம ரூப ரகிதமாக இருப்பாய்னு அனுகிரகம் பண்றார். பாருங்கோ, இந்த நாமரூப ரகிதமான வஸ்துங்கிறது பிரம்மம் ஒண்ணுதான். எதுக்கு நாமம் இல்லையோ, எதுக்கு ரூபம் இல்லையோ, தத் பிரம்ம அப்படிங்கிறத அந்த கௌதமர் அகல்யக்கு பிரம்மானுபவத்தை கொடுக்கிறார். கொடுத்துட்டு அந்த பிரம்மா என்ன, எந்த வஸ்து நிராகாரமா அநாமதேயமா இருக்கோ அதே வஸ்துதான் சநாமதேயத்தோட ரூபத்தோட சரூபமா வரப்போறதுங்கிறதுக்காக அந்த எந்த நிராகாரமான வஸ்து எந்த வஸ்துக்கு நாமம் இல்லையோ அந்த வஸ்துக்கு ஒரு நாமம் இருக்குமா என்ன. பரமஹம்சர் கிட்ட யாரு முதல்ல வந்தாலும் கேள்வி பதில்ங்கிறது இதுலதான் இருக்கு. நீ பகவான் என்னமா நினைக்கிறாய் அப்படின்னு, சரூபமா நினைக்கிறையா அரூபமா நினைக்கிறையா அப்படின்னு சொல்லுவேன். அரூபமா எனக்கு வந்து பகவான் கிட்ட நிராகார பக்தி தான் இருக்கும்பா. இந்த சமயத்துல இந்த பிரம்ம சமாஜக்காரா வந்து ரொம்ப, இந்த பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் அவளுடைய இன்ஃபுளுன்ஸ்னால நிராகாரம் 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 ஏதோ தெரியுமோ தெரியாதோ நிராகாரம் சொல்லிட்டு இருந்தா. சொல்லுவார், நல்லது, நிராகாரம் இருக்கு தெரிஞ்சுக்கிறா இல்லையா, நிராகாரத்துல ஈடுபாடு இருக்கு இல்லையா, ஆனா அந்த பகவானுக்கு
ஒரு சாக்காரமும் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிம்பார். ரொம்ப பக்தனா இருக்கிறவன், ரொம்ப விக்கிரக ஆராதனையில எல்லாம் கவனமா இருக்கிறவன் வந்தான்னா அவர்கிட்ட கேட்பார், நீ பகவானை பத்தி என்ன நினைக்கிறாய், உனக்கு சாகாரத்துல நிஷ்டை இருக்கா நிராகாரத்துல நிஷ்டை இருக்கா கேட்பான். உடனே அவன் சொல்லும், எனக்கு சாகாரத்துலதான் நிஷ்டை இருக்கும்பார். ரொம்ப நல்லது. ஆனா அந்த பகவானுக்கு இன்னொரு சுரூபம் நிராகாரமாகவும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோம்பார். இந்த 2 பேரும் வந்தா என்ன தெரியுமா சொல்லுவார், எந்த பகவானுக்கு சாகாரம் இருக்குன்னு சொல்றியோ அந்த பகவானுக்கு நிராகாரத்துவம் இருக்கு, நிராகாரத்துவம் இருக்கக்கூடிய பகவானுக்கு சாகாரத்துவம் இருக்கு. ஆனா ஏமாந்துடாதே, இது 2ம் தான், இதுக்கு 2க்கும் அப்பாற்பட்டு அது இருக்கும்பர். பிரம்மத்தை சொல்றத, பகவானை சொல்றத, அது சாகாரமாகவும் இருக்கலாம் நிராகாரமாகவும் இருக்கும், சாகாரத்துக்கும் நிராகாரத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கும். அது ஞானமாகவும் இருக்கும் அஜானமாகவும் இருக்கும், ஞானாஜானத்துக்கு அதீதமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓ, அகல்யக்கு இங்க அவர் கொடுத்தது என்னன்னு கேட்டா சாபம் இல்லை, அகல்யக்கு கொடுத்தது அனுகிரகம். என்ன அனுகிரகம்னா, நீ அநாம ரூபமா போயிடுவாய், அநாமதேயமா போயிடுவாய், ஒண்ணுமில்லை. அந்த சாலிட்யூட்னஸ் அவளுக்கு கொடுத்தார், அந்த ஏகாந்ததை. ஏகாந்ததைன்னு ஒண்ணு, லோன்லினஸ் அப்படின்னு ஒண்ணு, தனிமை, ஏகாந்தத்தை, இது 2க்கும் வித்தியாசம் இருக்கு. தனிமை பகவான் இந்த சில வாளுக்கு ஏதோ வசால் தனியா இருக்கும்படியா நேர்ந்துடும். வயசான காரணத்தாலேயோ சொந்தக்காரா கூட இல்லாத காரணத்தினாலேயோ தனியா இருக்கும்படியா நேர்ந்துடும். அந்த தனிமை பகவான் தந்திருக்கிற பிரசாதமா எடுத்துக்கணும். நிர்வியாஜமான பகவானுடைய கிருப்பையாக்கும் இந்த தனிமையை தந்திருக்கிறதுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா அந்த லோன்லி, இங்கிலீஷ்ல 2 வார்த்தை இருக்கு, லோன்லினஸ்னு ஒன்று, சாலிட்யூடுன்னு ஒன்று. அந்த லோன்லினஸை அப்படியே சாலிட்யூடா மாத்துறது, லோன்லினஸ் கன்வெர்டட் இன்டு சாலிட்யூட். அப்ப என்ன தெரியுமா, பகவான் எதுக்கு தெரியுமா இந்த தனிமையை தந்திருக்கான்? நீங்க 10 பேர் கூட இருந்தா அந்த 10 பேர் காரியமும் பார்க்கணும், பகவத் காரியமும் பார்க்கணும்னு இருக்கும். நம்ம மாத்திரம்தான் இருக்கோம், தனியா இருக்கோம் உண்டானா பகவான் சான்ஸ் தந்திருக்கார் பகவானை மாத்திரமே நினைச்சுட்டு இருக்கிறதுக்கு. ஆனா சில சமயம் என்ன ஆயிடுறது, அந்த சமயத்துல தனிமையை கிடைச்சும் அதை பயன்படுத்திக்காம எங்கேயோ இருக்கிற குழந்தைகளையும் எங்கேயோ இருக்கிற பேரன்களையும் எதுலையோ டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிற பணத்தையும் மனசை நினைச்சுக்கிறதுக்கு முற்படுறதுங்கிறது தான் வருத்தத்துக்குரியதா இருக்கு. ஆனா அது ஒரு கிஃப்ட், சாலிட்யூடுங்கிறது. நீ தனியா ஏகாந்தமா இருமா. ஏன்னா அந்த முமுட்சுத்துவத்தினுடைய ஒரு லட்சணமே ஏகாந்ததையை ஆசைப்படுறது தான். பகவானை அடையணுங்கிறது தான் முமுட்சுத்துவம். எனக்கு பகவானை பார்க்கணும், பகவானை பார்க்கணும், பகவானை பார்க்கணும், பகவானை தெரிஞ்சுக்கணும், பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த மனசு ஏகாந்தத்துக்கு துடிக்கும், தனியா இருக்கிறதுக்கு துடிக்கும். கூட்டத்தோடு இருந்தாலுமே தனியா இருக்கிறதுக்கு பழைக்கணும். அதுக்காக கூட்டத்தில் இருந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக இனிமே நீங்க எல்லாரும் போங்க, எனக்கு தனியா நான் பிரவச்சனம் கேட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு நம்ம தனியா தான் இருக்கணும், நீங்க எல்லாரும், அது இல்லை. கூட்டத்தில் இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும் அப்பவும் அவ வேற நாம் வேற அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கணும். என்ன சம்யோகாக விப்ரயோகாந்தாக மரணாந்தந்து ஜீவிதம்னு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே சொல்றார். கூடி இருக்கிறதெல்லாம் என்னைக்கு வரைக்கும் இருக்கும்னா பிரியறது வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கூடி இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமே அதை விட 2 மடங்கு துக்கத்தை கொடுத்துரும். அப்ப இதுக்கு பரமஹம்சர் சொல்லுவார், கிரகஸ்தாளுக்கெல்லாம் அப்ப நாங்கள்லாம் லௌகிக்கத்திலே இருக்கோமே, எங்களுக்கெல்லாம் என்ன கதி அப்படின்னு பரமஹம்சர் கிட்ட கேட்கறத ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், நீங்க கவலைப்படாதீங்கோ, அப்பப்போ ஏகாந்தத்துல போய் இருங்கோ, அப்பப்போ ஏகாந்தத்துல போய் இருந்து தபஸ் பண்ணுங்கோ, அப்பப்போ ஏகாந்தத்துல போய் இருந்து சாதனை பண்ணுங்கோ. ஏகாந்தத்துல போய் இருக்கிறதுன்னு சொன்னா வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு தனியா போய் இருக்கணும், நல்லா மனசை ஏகாந்தத்துக்கு ஆக்கிக்கணும். மனசை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டத்தில் இருக்கவும் பழக வைக்கணும், ஏகாந்தத்தில் இருக்கிறதுக்கும் பழக வச்சுக்கணும் மனசை. ஏன்னா வண்டியே இல்லாத ரோட்ல தான் நான் கார் ஓட்டுவேன்னா ஓட்டவே முடியாது இல்லையா? அதே மாதிரி வண்டி இருக்கிற ரோட்லயே தான் எனக்கு கார் ஓட்ட தெரியும், வண்டியே இல்லாம ரோட்ல அப்படியே இருந்தாலும் நான் 30 km/h போவேன், அப்படிங்கிற ஸ்பீட்ல தான் போவேன்னா அதுவும் கூடாது. ஸோ சிச்சுவேஷனுக்கு அனுசரித்து தகுந்தாப்படி மனசை மாத்திரத்துக்கு நம்மளை மனசை ட்ரெயின் பண்ணணும். அங்க சாலிட்யூட கொடுக்குறார் அகல்யக்கு. அம்மா நீ நீ நிதித்தியாசம் பண்ணு, நிதியந்தே தஸ்வின்னு பகவான் கிட்டேயே இரு, பகவான் கிட்டேயே கொடுத்திருக்கப்பட்ட மனசோட இரு.
ராமன் அப்படின்னு எங்கிட்ட கேட்டா, போதேந்திரா சுவாமிகளுக்கு, அதாவது குரு பகவானுக்கு, குருநாதாளுக்கு ஒரு விதத்துல வழிகாட்டிய கௌதமர் இருந்திருக்கார். ஏன்னா இங்க ராமநாம உபதேசம் எடுத்து வைக்கிறா இல்லையா, எனக்கு தோணுறது முதல்ல ராமநாம ஜபம் எடுத்து வச்சவர் கௌதமர் தான் நினைக்கிறேன். அகல்யக்கு ஜபம் எடுத்து வைக்கிறது, ஜபம் எடுத்து வைக்கிற சம்பிரதாயம் போதேந்திராள்கிட்டேருந்து தான் வருது. நாம ஜபத்தை உபதேசங்கள் கொடுக்கறது இருக்கு, நாம சூத்திரம் ஜபம் இதெல்லாம் எடுத்து வைக்கிற சம்பிரதாயங்கிறது போதேந்திராள்கிட்டேருந்து தான் வருது. அப்போ இதுக்கு வழிகாட்டியா யார் இருக்காரு? என்ன எல்லாத்துக்குமே ரிஷிகள் வேணும். ரிஷியினுடைய வழிகாட்டுதல் இல்லாமக்கு எந்த காரியத்தை சுதந்திரமா பண்ணிட்டோம் அப்படின்னு முடியாது. அப்போ இந்த நாமத்தை எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான வழிகாட்டியா யார் இருக்கான்னா கௌதமர் இருக்கார். அகல்யக்கு கௌதமர் உபதேசம் பண்றார். ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்துல நாம ஜபத்தை அகல்யக்கு எடுத்து இது ஃபாஸ்ட். அப்போ அகல்யக்கு அந்த ஏகாந்ததையை கொடுத்து, அந்த ஏகாந்ததையில அவளுக்கு ஒரு ஆலம்பனமாக ராம நாமத்தை கொடுத்து, அதுவும் தசரதனுடைய புத்திரன்மா அப்படிங்கிற அந்த தியானத்தையும் கொடுத்து, அவளை டிஸ்டர்ப் பண்ணாம கௌதமன் முள்ள ஹிமாலயத்துக்கு கிளம்பி போயிட்டார். இவளுக்கு கொடுத்திருக்காரு அந்த ஜபத்தை. அவரும் அங்கே உட்காந்து ராம 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 ராமான்னு அவரும் ஜபம் பண்ணிட்டு இருக்க. இவள் பார்த்துட்டு இருக்கா. விஸ்வாமித்ரா சொல்றார், ராமா உனக்காக காத்துன்னு இருக்காடா. அவள் எப்படி இருக்கானா, அகல்யா எப்படி இருக்கானா, என்னைக்கு ராமன் வருவனோ, என்னைக்கு ராமன் வருவனோ, என்னைக்கு ராமன் வருவனோ, ராமா வா ராமா வா பாடினார் இல்லையா பத்ராச்சல ராமதாசர். ராமரா ராமரா சீதா ராமரா வேகராரா நன்னு ಬ್ರೋವರಾರಾ ರಾಮ ರಾರಾ ಸೀತಾರಾಮ ರಾರಾ ರಾಮರಾರ ನಿನ್ನು ಚಾಲ ರಾಜುರಂದರು ಪಿಲುವ ವಚಿತಿ ಕ್ಷೇಮ ಮೂಲಕ ಭದ್ರ ಶೈಲದ ಮುನಿ வெலையின தன்றி ராம ராரா சீதாராம ராரா. நீ யாகத்தை பண்ணி சம்ரக்ஷணம் பண்ணிய, என்ன சம்ரக்ஷணம் பண்ண மாட்டியா? மௌனியாக முகாச்சி. அடுத்தது சிலனு மகுவ ஜேசி அப்படின்னு பண்ணணும். அதுக்குதான் கூப்பிடுறான். சிலனு மகுவ ஜேசின்னா கல்லை பெண்ணாக்கினாள் அப்படின்னு அர்த்தம். அது பாவத்துல வந்திருக்கிறதை ஒழிய வால்மீகி ராமாயணத்துல கல்லுங்கிற ஒரு பதமே காண கிடைக்கல. கம்பன் சொல்றான் கல்லுன்னு எல்லாம் சொல்றார். ஆனா வால்மீகி ராமாயணத்துல காண கிடைக்கல. அப்போ அவள் அன்னைக்கு அந்த சீதாபத்தே நாப்பை நீ கபிமானமுலேதா வாதாத்மஜார்ச்சித பாதானா முடலனு வினராதா. கேட்கறது இல்லையா நான் கூப்பிடுறது? கத்திண்டே கிடக்கேனே. கௌதமர் உபதேசம் பண்ணதுல இருந்து ராமா 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 ராமான்னு நான் கத்திண்டே கிடக்கேனே. நான் முரலனு வினராதா வாசுரமுக கரிராஜுனி புரோச்சின வாசுதேவுடே நீக்கு பரா. உனக்கு வேறையா அந்த ஆனை கூப்பிட்டதோ ஒரு கூப்பாடுலயே வந்துட்டியே. நான் இங்க வருஷங்களா யுகங்களா ராமா உன்னை மாத்திரமே எண்ணிண்டு உனக்காகவே நான் கூப்பிட்டு இருக்கேனே. ராமா 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 ராமான்னு வரமாட்டியான்னு கேட்டா, இந்த வரமாட்டியான்னு கேட்கறது ராமன் கேட்கணுமானா அதுக்கு நடுவுலே ஒரு குரு வேண்டி இருக்கு. அந்த குரு விஸ்வாமித்திரர் இருந்து சொல்றார், தாரீனம் மகாபாக அஹல்யாம் தேவரூபிணி விஸ்வாமித்ரவத சுத்வா ராகவः சக லக்ஷ்மணः விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்ய ஆசிரமம் பிரவிவேஷ. பாருங்கோ,
ராமன் போறான். ராமன் போனா போரும் இல்லையா, விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்திய, விஸ்வாமித்திரனை முன்னிறுத்தி கொண்டு, என்ன குரு அவர் தான் இவளை ராமனை காப்பாத்து, அகல்யாவை காப்பாத்து ராமாந்து அகல்யாக்காக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய குரு விஸ்வாமித்திரர் என்கிறத அந்த அகல்யாவை முன்னிறுத்தி கொண்டு ராமன் பின்னாடி லக்ஷ்மணனோட கூட அகல்யா ஆசிரமத்துக்குள்ள போறார். அதை பார்க்கிறார் வால்மீகி, சொல்றார் ஆச்சரியம் இருக்காம். விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்திய ஆசிரமம் பிரவிவேச. உபநிஷத்துல எல்லாம் வருது, ஆச்சரியத்தை குறிக்கிறது. நம்ம எக்ஸ்பிளனேஷன் மார்க் போடுவோம் இல்லையா, அது மாதிரி அந்த ஆச்சரியத்தை குறிக்கும். அது மாதிரி ராமாயணத்துல ததர்ச மகாபாகா தபசா தியோதித பிரபாம். அகல்யாவை குறையா சொல்றது, அகல்யாவை குறையா சொல்ல முடியும்? ராமனுடைய கண்ணுக்கு என்ன, நம்மளுடைய ஊன கண்ணுக்கு, நம்மளுடைய குறை உள்ள கண்ணுக்கு, நம்மளுடைய குறைப்பட்ட மனசுக்கு, நம்மளுடைய குறையான எண்ணத்துக்கு, நம்மளுடைய கீழ்த்தனமான எண்ணத்துக்கு அகல்யாவை கீழ்த்தனமாத்தான் தோணும். அது நம்ம போட்டு இருக்கிற கருத்த கண்ணாடியினுடைய ப்ராப்ளம். ஆனா ராமன் போட்டு இருக்கிற கண்ணாடி திவ்ய கண்ணாடி. அந்த திவ்யமான சக்ஷுஷால அகல்ய பார்த்தா அந்த அகல்யா அந்த கண்ணுக்கு எப்படி தெரியறதுன்னா, தபசா தியோதித பிரபாம், தபசால ஜொலிக்கக்கூடிய அகல்ய பார்த்தார். லேகைரபி சமாகம்ய லோகைரபி சமாகம்ய துர்நிரீக்ஷ்யாம் சுராசுரைகி. யாரு வரட்டும் இவளை வெளியில காண முடியாது, யாரு வரட்டும் இவளை பார்க்க முடியாது. ஏன்னா அவளை பார்க்கறதுக்கு ஒரு யோகியதை வேண்டியிருக்கு. அவளை பார்க்கறதுக்கு தனியா திவ்யம் ததாமித்தே சக்ஷுஹு அப்படின்னு, என்னுடைய ரூபம் இனிமே யாருக்கு அப்படின்னு கேட்டா அகல்யை தன்னுடைய ரூபத்தை பார்க்கறதுக்கு கூட, இந்த ரூபம் இருக்கிறது கூட ராமனுக்குன்னு இருக்கான். ராமன் பார்க்கறதுக்கு தான் என்னுடைய ரூபம், வேற யாருக்கும் இல்லை. ராமனை பூஜை பண்றதுக்கு தான் என்னுடைய கை, வேற யாருக்கும் இல்லை. ராமனுடைய நாமாவை சொல்றதுக்கு தான் என்னுடைய வாய், வேற யாருக்கும் இல்லை. ராமனுடைய ரூபத்தை பார்க்கறதுக்கு தான் என்னுடைய கண்ணு, வேற யாருக்கும் இல்லை. ராமனுடைய காலில் விழுந்திருக்கக்கூடிய துளசி புஷ்பத்தை கிராணம் பண்ணிக்கிறதுக்கு தான் என்னுடைய மூக்கு, வேற யாருக்கும் இல்லை. எல்லாம் இருக்கிறத தன்னுடைய அகல்யாங்கிற இந்த குறையில்லாத இந்த வடிவம் யாருக்காகனா ராமன் பார்க்கறதுக்கு தானே தவிர வேற யாருக்கும் இல்லைன்னு சுராசுரைகி அபி துர்வீக்ஷ்யாம். தேவாலாலையும் அசுராலாலையும் கூட பார்க்க முடியாத அவளை தூமேனாபிபரீதாங்கி தீப்தாக்னி சிகாமிவ, கடல் மாதிரி இருக்காள், கடல் போல ஜொலிச்சுன்னு இருக்கக்கூடியவளை அந்த இடத்துல ரஜோகுண பிரபதியில இருந்தா சொன்னேன் இல்லையா, அவளுக்கு அந்த ரஜோகுணம்ங்கிறது வந்துடுத்து சொன்னேன் இல்லையா. அந்த ரஜோகுணம்ங்கிறது இருந்ததுனால அந்த ராமன் எங்க இருக்காரோ அந்த இடத்துல காத்திருக்கும். அந்த காத்தும் பே மாதிரியா என்ன சொல்லுவாள், இந்த சைக்ளோன் மாதிரி வீசுற காத்தா இருக்காது, சுகமா வீசுற மந்த மாருதம். ராமன் அங்க ஆசிரமத்துக்குள்ள பிரவேசிச்சார் உடனே என்ன பிரகிருதியே ராமனுக்கும் அகல்யக்கும் அனுகூலமா இருக்கு. பகவானும் பகவத்கீதையில் அதான் சொல்றார், மயா அனுகூலேன பிரகிருதி அப்படின்னு. நான் இருக்கிற இடத்துல பிரகிருதி அனுகூலமா, எனக்காக அனுகூலமா இருக்குங்கிறத அகல்யக்கு அனுகூலமா பிரகிருதி இருக்கு. அங்கேருந்து ஒரு காத்து முள்ள வந்து வீசித்து. வால்மீகி ராமாயணப்படி பார்த்தேன்னா ராமன் ஆசிரமத்துக்குள்ள ஏறின உடனே அகல்யா சுத்தம் ஆயிட்டா. அகல்ய சுத்தம் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை தானும். ஏன்னா இவளுக்கு அந்த ராம நாம என்னைக்கு அவளுக்கு கௌதமர் உபதேசம் பண்ணிட்டாரோ அன்னைக்கே அவள் சுத்தம், சுத்ததரம், சுத்ததமம். ஆனா மற்ற ராமாயணங்களை பார்த்தேன்னா ரஜஸால ராமன் அவளோட காலால தொட்டார்னு சில ராமாயணம் இருக்கு. கம்ப ராமாயணம் சொல்றத கால் தூசி போய் அவளுடைய மேல விழுந்ததுங்கிறது தப்பு இல்லையே. வால்மீகிக்கும் அவளுக்கும் வேறுபாடு வரதில்லை. ஏன்னா வால்மீகி என்ன சொன்னார், ஆசிரமத்துக்குள்ள போனார் சுத்தமாயிட்டான்னார். மற்றவன் என்ன சொல்றா, ஆசிரமத்துக்குள்ள போனார் கால் தூளி அவள் மேல பட்டது சுத்தமாயிட்டாங்கிறா. சோ இடையில ஒரு வார்த்தையை இடைச்சேர்கள் பண்ணிக்கிறாளே ஒழிய வால்மீகிக்கு முரண்பாடா அவ சொல்லலைங்கிறதுனால ஒத்துக்கலாம். அந்த தூசி அவளுடைய மேல பட்டது, கால் படலை, கால் படாது. என்ன மனதாலும் மற்றொருவளை சிந்திக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறத இவ்வளோ மாதபாவத்துல ராமர் இவ்வளவு பார்க்கிறாருங்கிறத அவள் மேல எப்படி கால் படும்? கால் தூசி பட்டது, அவள் சுத்தமான உடனே தேவாலம் ரிஷிகளும் எல்லாரும் சந்தோஷப்பட்டா. அகல்யக்கு பரம சந்தோஷம். ராமர் ஆசிரமத்துக்குள்ள ஏறி வந்த உடனே அகல்யா நேர ராமன் பக்கத்துல வரணும் இல்லையா, ராமன் பக்கத்துல வந்து காலில் விழணும் இல்லையா, விழலையாம். ராமனை பார்த்த உடனே சில்ல
ஸ்டில்லா நிக்கிறா. அந்த அனுபவத்துல என்ன பண்ணணும்னு தெரியாது. அந்த ஸ்டில்னஸ்ல அப்படியே நிக்கிறத, இந்த ஸ்டில்னஸ் மாத்தி விடுறதுக்கு ராமர் இப்ப என்ன பண்றாரு பாருங்கோ. அவள் ஏற்கனவே சுத்தமானவள், அவளுக்கு இன்னும் ராமன் ஒரு பாவ பக்திய உள்ள புகுத்துறான். வாத்சல்ய பாவம், கௌசல்யா என்ன பாவத்துல ராமனை ஆராதனை பண்றாளோ அந்த பாவத்தை ராமன் அகல்யக்கு உள்ள புகுத்துறார். என்ன பண்றாருன்னா, லக்ஷ்மணனை பிடிச்சிருந்தார். ராகவது ததா தஸ்யாக பாதோ ஜக்ரஹு முதா. ராமனும் லக்ஷ்மணனை கை பிடிச்சிருந்தார். லக்ஷ்மணா வாடா, கௌசல்யா இருக்கிறாடா அப்படின்னு. கௌசல்யா பாவம் ராமனுக்கு அகல்ய கிட்ட வந்துடுத்து. நேர போனா அகல்ய காலை பிடிச்சிருந்தார், அம்மான்னு கூப்பிட்டார். அவ இதுக்கு மேல அகல்யா யாராலையும் குத்தம் சொல்ல முடியுமா? இதுக்கு மேல அகல்யாவை குத்தம் சொல்றதுக்கு முற்பட்டா அது ஸ்வயம் ராமனுடைய கிருபையவே குத்தம் சொல்ற மாதிரி. ஏன்னா பாவம் குழந்தை வீட்டை விட்டு வந்து 10-15 நாள் ஆயிடுத்து. அம்மாவை பார்த்து 15 நாள் ஆயிடுத்து. அகல்யா பார்த்த உடனே அம்மா ஞாபகம் வந்துடுத்து. அகல்யாவே அம்மான்னு கூப்பிட்டு போச்சு. அவளுக்கும் என்னன்னா, அவளுக்கும் ராமன் கிட்ட ஒரு புத்திர வாத்சல்யம் வந்துடுத்து. ராமனை தலையை தடவி விட்டா, ராமனை உச்சி முகுந்தா, லக்ஷ்மணனை வாரி கட்டிண்டா. உங்களுக்கு நான் என்ன தருவேன் என்ன தருவேன் என்ன தருவேன் தெரியலையே தெரியலையே தெரியலையேன்னு சொன்ன மாத்திரத்துல கௌதமரும் வந்துட்டாராம். விஸ்வாமித்திரர் பார்க்கிறார், என்ன ராமா இது, என்ன இது, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கு எல்லாம் உய் வண்ணமன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ. மை வண்ணத்தரக்கி போரில் உன் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். ஆமா, இதுக்கு தமிழ்லயே ஒரு அலங்காரம், இது ஒரு அணி, எதிர்ப்பு அணின்னே இதுக்கு பேரு. இப்படி ஒரே வார்த்தைய ஒரே பாட்டுல இப்படி கொண்டு 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 வரத்துக்கே வண்ணம்னு அதுல பேர்லயே, அந்த அணியினுடைய பேர்லயே வண்ணம் இருக்கு. அந்த வண்ணத்தை வச்சே கம்பன் 8 வண்ணத்தை சொல்றாரு இங்க. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் மற்றுண்டோ. உண்டா இனிமே? நாம பிரபாவத்தை விட வேற ஏதாவது உண்டா? ராமான் அந்த 2 அக்ஷரம் உள்ள அந்த நாமத்தை சொன்ன மாத்திரத்தாலேயே சுத்தமாயிட்டாளே, அதுவும் போராதுன்னு ராமா மழை வண்ணத்து மை வண்ணத்து அரிக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே கல்ல கரு கரு கருன்னு இருக்கக்கூடிய அந்த தாடகை கூட இருந்த போர்ல ராமா, அப்ப அது தாமசிகம். மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன். அந்த தாமசிகமயமா இருக்கக்கூடிய தாடகைய நீ கையால் எடுத்துட்டாயே. ராஜசீகமயமான இந்த அகல்ய உன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னா, இந்த கால் வண்ணம் அப்படிங்கிறத ஒன்னே ஒண்ணு. இதுக்குத்தான் விஸ்வாமித்திரர் ராமர் அழிச்சுட்டு வந்தார். தசரதனை நீ வர வேண்டான்னு சொன்னது இதுக்காகத்தான். ஏன்னா தசரதன் என்னைக்கு இருந்தாலும் மனுஷன், ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு என்னைக்கு இருந்தாலும் பகவான். இந்த மனுஷனுக்கு கை தான் வேலை பண்ணும், அதுவும் சரியா பண்ணுமோ பண்ணாதோ தெரியாது. மனுஷனுடைய கால் ஒருத்தன் ஒரே இடத்துல நடந்துட்டே 10 நாள் நடந்துட்டே இருக்க வச்சுங்கோ, அந்த இடத்துல ஏதாவது ஒரு புல்லு முளைக்கிறதுனா கூட முளைக்காம ஆயிடும். அதுக்குதான் அப்புறம் ஒத்தை அடிப்பாதைங்கிறது சொல்றது. அப்ப மனுஷனுடைய கால் என்னைக்குமே ஒரு புல்ல கூட வளர வைக்காது. மனுஷனுடைய கை ஒழுங்கா வேலையும் பண்ணாது. தசரத மகாராஜா என்னைக்கு இருந்தாலும் மனுஷன் என்கிறதுனால இந்த தசரத மகாராஜாவை கூட்டிட்டு வந்தா வேணமானா சுபாகு மாறி தாடகை எல்லாம் வதம் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த அகல்யா சாப மோட்சம்ங்கிற இந்த அகல்யக்கு பாதத்தை கொடுக்கறது, சாப மோட்சம் சொல்றதுக்கு நான் விரும்புறது இல்லை, அகல்யக்கு இந்த பாதத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணறதுங்கிறத தசரதனால பண்ணிருக்க முடியாது. இது தெரிஞ்சுதான் விஸ்வாமித்ரர் சொல்றார், தசரதன்னா கைதான் பிரயோஜனப்படுத்தியிருப்பேன் ராமா, நீ பகவான் என்கிறதுனால உன்னுடைய கால் வண்ணம் இங்கு கண்டேன், உன்னுடைய திருவடியினுடைய பெருமையை இங்கு கண்டேன். மாத்திரமில்லை,
இப்ப நான் பார்த்திருக்கிறது கால் வண்ணம் தான். மேல நீ எவ்வளவோ பண்ண போறாய், அது நான் பார்க்கறதுக்கு இருக்க மாட்டேனேங்கிற குறை இல்லாம இருக்கேன். மேலும் கம்பன் வேதத்தினுடைய பிரமாணத்தை எடுத்துக்கிறான். நீங்க ராமாயணம் பூரா வைங்கோ, உலகம் பூரா வச்சுங்கோ, என்ன வேணா எடுத்துங்கோ, எல்லாம் பாதோஸ்ய விஸ்வா பூதானி திருபாதஸ்யாமிருதம் திவின்னு அமிர்தமயமாக இருக்கக்கூடிய புருஷனுடைய கால் பாகத்துல தான் இந்த பிரபஞ்சம் எல்லாம் இருக்குங்கிறத இந்த அகல்லைக்கு அவளை பதித்தோத்தாரணம் பண்றதுங்கிறது ராமா உன்னுடைய உன்னுடைய அலாதியான அந்த விபூதியில ஒரு கால் வண்ணம் கூட இருக்காதேன்னு அந்த ராமனுடைய பெருமையை இந்த கால் வண்ணம் வச்சு ராமனுடைய பெருமையை அளக்க முடியுமோ பார்க்கிறார். ஆனா அளக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு சொல்றத கால் வண்ணம் தான் கண்டிருக்கேன், மீதி வண்ணத்தை என்னால காண முடியாதுங்கிற அர்த்தத்துல துணிக்கிறது. அப்படி கௌதமரும் பூஜை பண்ணி, அகல்யாவும் கௌதமருமா பூஜை பண்ணி, ஸ்ரீ ராமலக்ஷ்மணால் விஸ்வாமித்திரரோடு கூட மிதிலா நகரத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்கிறதோடு இன்னைக்கு இருக்கட்டும். நாளைக்கு மிதிலா நகர பிரவேசம், சீதா கல்யாணம் 4:30 மணிக்கு. ஜானகி காந்த்.